இது என்ன உறவு? அடுத்த நாள் காலேஜ் வந்த மீரா வழக்கம் போல் தன் காரை நிறுத்திவிட்டு நிமிர, முதல் நாள் போலவே அவளது காரை இடிப்பது போல் வந்த ரிஷியின் கார் நூல் இடைவெளியில் உரசாமல் சற்று தள்ளி நின்றது. அவள் கோபமாக முறைக்க சிரிப்புடன் காரை விட்டு கீழே இறங்கினான் ரிஷி. என்ன மேடம், ரொம்ப கோவமா இருக்கீங்க போல. நேத்து ஷாப்பிங் செஞ்சுட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களா? எதுவும் தெரியாதது போல கேட்டான். ஆமா, கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. நேத்து ஒரு லூசு எங்க கூட ஷாப்பிங்க்கு வந்து செம்ம கடுப்பேத்திட்டான். ஆமா ஆமா, உங்க கூட வந்தா அது கண்டிப்பா லூசா தான் இருக்கும். அவனது மறைமுக கிண்டலில் அவனை முறைத்தவள் எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்து செல்ல அவளுடனே அவனும் நடந்தான். இப்ப எதுக்கு என் கூடவே நடந்துகிட்டு இருக்க? சும்மாதான், இங்க இருந்து கிளாஸ் போற வரைக்கும் டைம் பாஸ் ஆகணும்ல. அதுக்கு நான் தான் கிடைச்சனா? அவள் அப்படி சொன்னதும் ரிஷி சுற்றி முற்றி பார்த்தான். ஒரு சில பேர் ஜோடி ஜோடியாக அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்தார்கள். என்ன பண்றது, எல்லாரும் அப்படிதான் நடந்து போயிட்டு இருக்காங்க. நான் மட்டும் தனியா போனா இந்த நாடு என்ன பத்தி என்ன நினைக்கும்? பைத்தியம்னு நினைக்கும். கரெக்ட், அப்படி நினைச்சிட கூடாதுன்னு தான் நான் உன் கூட நடந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன டென்ஷன் பண்ணணும்னு ஒரு முடிவோட தான் வந்திருக்க போல. சாச்சா, எப்பவும் அந்த மாதிரி நினைச்சிட்டு வர்றதில்ல. ஆனா என்ன பண்றது, என் ராசி தானா வந்து எனக்கு அமையுது. அவன் பேசியது அவளுக்கு கடுப்பை கிளப்ப திரும்பி நின்று அவனை முறைத்தாள். அதை பார்த்தவன் சன்னமாக சிரித்துவிட்டு அவளிடம் 100 டைம். அவன் திடீரென்று சொல்லவும் இது என்ன என்பது போல் அவனை பார்த்தாள். புரியலையா? இது நீ காலையில இருந்து என்ன எவ்வளவு தடவை முறைச்சு பார்த்திருக்கேன்னு கால்குலேட் பண்ணி சொன்ன. பேசிக்கலி ஐ அம் வெரி ஸ்ட்ராங் இன் மேத்ஸ். அதை கேட்டு அவள் தலையில் அடித்துக் கொள்ளாத குறையாக பார்த்தாள். அப்பொழுது மதன் தன் கேங்குடன் ஏதோ பேசி சிரித்தபடியே அவர்களுக்கு எதிரில் வந்தவன் இவர்களை பார்த்ததும் சொடக்கிட்டு அவர்களை அருகில் வருமாறு அழைத்தான். மீராவுக்கு இதில் சுறுசுறுவென்று கோபம் ஏற அவனை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் அங்கிருந்து செல்ல பார்க்க அவளை தடுத்து நிறுத்தினான் ரிஷி. ஏய், சீனியர் கூப்பிடுறாருல, போய் என்னன்னு கேட்டுட்டு வரலாம் வா. உனக்கு வேற வேலை இல்லைன்னா நீ போய் கேளு, நான் கிளம்புறேன். தான் அழைத்தும் அவர்கள் வராமல் ஏதோ பேசிக் கொண்டிருக்க இங்கே மதனுக்கு கோபம் வந்துவிட்டது. ஏய், 2 பேரும் அங்க நின்னு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? கூப்பிடுறது காதுல விடலையா? அவன் காட்டு கத்தலாக கத்தவும் ரிஷி ஒரு புன்னகையுடனே மீராவையும் ஏதோ பேசி சமாளித்து அழைத்து கொண்டு அவன் முன் சென்று நின்றான். மீரா அவனை வெறுப்புடன் பார்த்தபடி நிற்க மதன் அவளை ஏற இறங்க பார்த்தான். அவனது பார்வையை கண்டு மீராவுக்குள் எரிச்சல் வர ரிஷிக்கும் கோபம் வந்தாலும் அது வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. அங்கிள், என்ன அங்கிள், எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க? அவன் அங்கிள் என்று சொன்னதும் மதன் முகம் போன போக்கை பார்த்து அதுவரை எரிச்சலில் நின்று கொண்டிருந்த மீராவிற்கு இப்பொழுது லைட்டாக சிரிப்பு எட்டி பார்த்தது. ஏய், நான் கொழுப்பா? இல்ல அங்கிள், உங்களை மரியாதையா கூப்பிடலன்னா உங்களுக்கு பிடிக்காதாமே. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஆக்சுவலி நான் எப்பவுமே மத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசுவேன். இல்ல மீரா? அருகில் இருந்த மீராவையும் அவன் துணைக்கு அழைக்க அவள் சம்மதமில்லாமலே அவள் தலை ஆம் என்பது போல் ஆடியது. ஏனென்றால் ரிஷியின் வைப் அப்படி. டேய், என்ன பார்த்தா உனக்கு என்ன வயசான மாதிரி இருக்கா? மரியாதையா கூப்பிடணும்னா சீனியர்னு கூப்பிடு, இல்ல சார்னு கூப்பிடு. அதை கேட்ட மீரா இது ஒண்ணுதான் குறைச்சல் என்பது போல் பார்க்க அவள் பார்வையை புரிந்து கொண்டான் மதன். அவனுக்கு இப்பொழுது ரிஷி மேல் கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது. அங்கிள், நீங்க காலேஜுக்கு மட்டும் சீனியர் இல்ல, வயசுலயும் நீங்க தான் சீனியர். அதனாலதான் அங்கிள்னு கூப்பிடுறேன். இன்னும் உங்களுக்கு மரியாதை பத்தலனா சொல்லுங்க, தாத்தான்னு கூப்பிடுறேன். முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு அவன் சொல்ல என்ன முயன்றும் மீராவுக்கே லைட்டாக இதழினோரம் சிரிப்பு எட்டி பார்த்தது. நேற்று வந்தவன் இன்று தன்னை அவமானப்படுத்தவும் மதன் கோபத்தில் பல்லை கடித்தபடியே கைமுஷ்டியை இறுக்கியவன் வேகமாக ரிஷியை அடிக்க வர லாவகமாக அவன் அடியிலிருந்து தப்பித்துக் கொண்டான் ரிஷி. ரிஷி சட்டென்று விலகியதால் கையை ஓங்கிய வேகத்தில் மதனின் கை சுவற்றில் சென்று மோதியது. அதில் அவன் வலி பொறுக்க முடியாமல் கத்த அவன் அருகில் நின்றிருந்த நண்பர்கள் ரிஷியிடம் எகிரி கொண்டு வந்தார்கள். மீராவுக்கோ இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று புரியவில்லை. அச்சச்சோ, என்ன அங்கிள் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடிக்கிறீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பாச்சே. ரிஷி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே மதனின் நண்பன் ஒருவன் அவனை அடிக்க நெருங்க ரிஷி பதட்டத்துடன் அவனிடம், ஐயையோ, அங்க பாருங்க, இப்படி எல்லாரும் நல்லா மாட்டிக்கிட்டீங்களே. அவன் திடீரென்று சொன்னதும்
அடிக்க வந்தவன் பதட்டத்துடன் திரும்பி பார்க்க அவனுடன் இருந்த 2 பேரும் சேர்ந்து திரும்பி பார்த்தார்கள். அங்கு எதுவுமே இல்லை. ஏய், என்ன பூச்சாண்டி காமிக்கிறியா? அங்க எதுவுமே இல்ல. டேய், அவன் உங்களை டைவர்ட் பண்ண பாக்குறான்டா. வலியில் கையை பிடித்துக்கொண்டே மதன் பேசினான். சீரியஸா உங்களுக்கு ஒண்ணும் தெரியலையா? அந்த மரத்துக்கு நடுவுல உத்து பாருங்க. அவன் முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு சொல்லும் பொழுது அவர்களால் அதை உதாசீனப்படுத்த முடியவில்லை. திரும்பி அந்த மரத்தை உற்று நோக்கினார்கள். மீரா ரிஷிக்கு மட்டும் கேட்கும் குரலில் மெல்ல பேசினாள். அங்க என்ன இருக்கு? அவளும் அந்த மரத்தையே உற்று பார்த்தபடி கேட்கவும் சிரிக்கு துடிக்கும் இதழ்களை அடக்கிக் கொண்டு அவளிடம், அதெல்லாம் மூளை நல்லா வேலை செய்யறவங்களுக்கு தான் தெரியுமா? அந்த மரத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தவள் திரும்பி அவனை முறைத்தாள். ஏய், என்ன எங்க கிட்டயும் உன் வேலையை காமிக்கிறியா? அங்க ஒண்ணுமே இல்ல. அட போங்க அங்கிள், அங்க குட்டியா ஒரு ஹிடன் கேமரா இருக்கு. அது எப்படி உனக்கு மட்டும் தெரிஞ்சது? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? எல்லாரும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க. அவன் ஏதோ சொல்லப் போகிறான் என்று அவர்களும் அருகில் வர அங்கும் இங்கும் யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தபடியே ரகசிய குரலில் பேசுவது போல் பேசினான். அது காலேஜ் மேனேஜ்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணிருக்கிற சீக்ரெட்டான ஸ்பைனா. இப்ப இங்க இந்த நிமிஷம் நடக்கிறது எல்லாம் மேனேஜ்மெண்ட் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் சொல்றத நீங்க நம்பலன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி சார் வருவாரு பாருங்க. அவன் சொல்லி முடித்ததும் சரியாக 2 கிளாஸ் தள்ளி இருந்த ஒரு அறையிலிருந்து ஹெச்ஓடி வெளியே வந்தார். அவரை பார்த்ததும் ரிஷி சொல்வது அனைத்தும் உண்மை போல என்று நினைத்துக் கொண்டார்கள். அவர்கள் அவரை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ரிஷி மீராவிடம், சரி சரி, பார்த்தது போதும், வா, அவங்க திரும்புறதுக்குள்ள போயிடலாம். அவளை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து ரிஷி சென்று விட்டான். சரியாக வெளியே வந்த ஹெச்ஓடி இவர்களை பார்த்து கொண்டே வரவும் அவரிடம் என்ன சொல்லி சமாளிப்பது என்று தெரியாமல் அவர்கள் விழிக்க நேராக அவர்களிடம் வந்தார். ஐயோ சார், அது நாங்க எதுவுமே பண்ணல, அவன்தான். மதன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ சொல்லி சமாளிக்க முயல அவர்களை கை நீட்டி தடுத்தார் ஹெச்ஓடி. என்ன உளறிக்கிட்டு இருக்க? அப்புறம் கிளாஸ் டைம்ல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கிளாஸுக்கு போங்க போங்க. அவர் சாதாரணமாக சொல்லிவிட்டு செல்ல ரிஷியிடம் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று அவர்களுக்கு இப்பொழுதுதான் புரிந்தது. பாவம், அவர்களுக்கு அப்பொழுது தெரியவில்லை இது வெறும் ட்ரெய்லர் தான் என்று. மீராவும் ரிஷியும் கிளாஸுக்கு சென்றுவிட அந்த காலேஜ் முன்னால் ஒரு கருப்பு நிற விலை உயர்ந்த சொகுசு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கினான் சத்யா. நார்த் வெஸ்ட் டுகெதர். மதனை கடுப்பேற்றிவிட்டு மீராவும் ரிஷியும் ஒன்றாக உள்ளே நுழைய அவர்கள் ஒன்றாக வருவதை பார்த்த பவித்ரா, ராகுல், பூஜா மூவரும் வாயை பிளந்தார்கள். என்ன இன்னைக்கு உலக அதிசயமா நடக்குது? பவித்ரா சொல்ல அதை ஆமோதிப்பது போல் ராகுலும், அதான ஈஸ்டும் வெஸ்டும் ஒன்னா வராங்க. நீ வேணா மீரா கிட்ட கேட்டு பாரு ராகுல். ஏன், நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? வேணும்னா ரிஷி கிட்ட கேட்கலாம். அவர்களது ஆச்சரிய பார்வையை பார்த்து கொண்டே மீரா பவித்ரா அருகில் சென்று அமர்ந்தாள். ரிஷியும் அவர்களுக்கு முன்னால் இருந்த டேபிளில் சென்று அமர்ந்து கொண்டான். அவன் வந்து அமர்ந்ததும் பவித்ரா பேச்சை ஆரம்பித்தாள். என்ன ரிஷி, 2 பேரும் அதிசயமா ஒன்னா கிளாஸுக்கு வரீங்க? பவித்ரா இப்படி கேட்கவும் ரிஷி மீராவை பார்த்தான். இங்க பாரு பவி, நான் ஒன்னும் யார் கூடவும் வரல. நான் வரும்போது கரெக்டா அவனும் உள்ள வந்துட்டான், அவ்வளவுதான். மீரா தன்னிலை விளக்கம் கொடுக்க அது பாவம் அவர்களுக்குத்தான் நம்பும்படியாகத்தான் இல்லை. நம்புற மாதிரி இல்லையே. பவித்ரா வேண்டுமென்றே இழுக்கவும் ரிஷி வாயை திறந்தான். அது ஒண்ணு இல்ல பவி, நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அந்த மதன் வாண்டடா வந்து தலையை கொடுத்தான். ரிஷி அங்கு நடந்ததை ஒன்று விடாமல் அப்படியே சொன்னான். அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். மீராவுக்கு கூட அதை இப்பொழுது நினைத்தால் சிரிப்பாக வந்தது. ஆனால் அதை காட்டிக்கொள்ளவில்லை. இருந்தாலும் நீ அவனை இவ்ளோ டேமேஜ் பண்ணிருக்க கூடாது ரிஷி. பவித்ரா சொல்ல அதற்கு மறுப்பாக தலையசைத்தான் ரிஷி. இதெல்லாம் ஒரு டேமேஜா? இது வெறும் ட்ரெய்லர் தான், அவன் இன்னும் மெயின் பிக்சரை பார்க்கலையே. அவன் உள்ளர்த்தத்துடன் சொல்லவும் சிரித்துக் கொண்டிருந்தவர்கள் அவனை புரியாமல் பார்த்தார்கள். ஐ மீன், இருக்க போற 2 வருஷத்துல இன்னும் அவனை கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றேன். சரி, அதை விடுங்க. அவன் அடுத்த டாபிக்கு தாவ அப்பொழுது ப்ரொஃபசர் உள்ளே நுழைந்தார். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம காலேஜில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய கிளப்ஸ் இருக்கு.
அதுல நீங்க கலந்துக்கிட்டு உங்களோட எக்ஸ்ட்ரா டேலண்ட்டை வளர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த கிளப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா கம்பல்சரி எல்லாரும் ஏதோ ஒரு கிளப்ல மெம்பரா இருக்கணும். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஆடிட்டோரியத்துல கிளப் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அதுல அந்தந்த கிளப்போட ஹெட் இருப்பாங்க. நீங்க போய் உங்க நேமை என்ரோல் பண்ணிக்கலாம். சொன்னவர் கிளாஸ் நடத்த தொடங்கிவிட பவித்ரா மெல்ல மீராவின் காதில் கிசுகிசுத்தாள். ஏய் மீரா, நீ எந்த கிளப்ல ஜாயின் பண்ண போற? மீராவிடம் இதற்கு பதில் இல்லை. அவள் மௌனமாகவே இருந்தாள். உன்னதான் மீரா? தெரியல பவி, இப்போதைக்கு எனக்கு எதுல ஜாயின் பண்ணவும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. பேசாம 2 பேரும் மியூசிக் கிளப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல ஆர்ட் கிளப்ல. அப்புறம் பவித்ரா விடாமல் பேசிக்கொண்டே செல்ல அந்த பீரியட் முடிந்து ப்ரொஃபசர் வெளியே சென்று விட்டார். மீராவும் வேறு ஒரு கிளாஸ் சம்பந்தமாக அந்த ஸ்டாஃபை பார்க்க சென்றுவிட ராகுல், பூஜா, பவித்ரா, தீபன், ரிஷி அனைவரும் எந்த கிளப்பில் ஜாயின் செய்யலாம் என்று டிஸ்கஸ் செய்து கொண்டிருந்தனர். கிளாஸ் சப்ஜெக்ட் படிச்சு அரியர் இல்லாம கிளியர் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல இந்த கிளப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தேவையா பாஸ் நமக்கு? ஆனா இந்த ப்ரொஃபசர் வேற கண்டிப்பா ஜாயின் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நான் என்னோட ஸ்பெஷல் டேலண்ட் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பவித்ரா குழம்பிக் கொண்டிருக்க அனைவரும் அவளை பார்த்து சிரித்தார்கள். அதில் கொஞ்சம் அவளுக்கு கோபம் வந்துவிட, ஹலோ, எதுக்கு சிரிக்கிறீங்க? பவி கேட்க ரிஷி அவளிடம், ஹேய் சில்யா, ஒவ்வொருத்தருக்குள்ளயும் கண்டிப்பா ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கும். அது கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தாலே போதும். அப்படிங்கிற? ஆனா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தேவைப்படும். அப்படியா? அது என்ன? எந்த கடையில கிடைக்கும்? ஆர்வம் தாங்க முடியாமல் கேட்டாள் பவித்ரா. அது உன்கிட்டே தான் இருக்கும் பவி. ஆனா அதுக்கு பேரு மூலன்னு சொல்லுவாங்க. என்ன நக்கலா? சரி சார், இவ்ளோ பேசுறீங்களே, உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு? அது நான் கிளப்ல ஜாயின் பண்ணும்போது தெரிஞ்சுக்கோங்க. ஏன் எந்த கிளப்ல ஜாயின் பண்ணணும்னு அதுக்குள்ள யோசிக்கணுமா? அவள் கிண்டலாக சொல்ல ரிஷியின் இதழ்களில் ஒரு மென்முறுவல் வந்தது. தன் நண்பனை பற்றி சொன்னதும் ரிஷிக்கு ஆதரவாக தீபன் களம் இறங்கினான். ஹலோ ஹலோ, அவன் எவ்வளவு பெரிய சிங்கர் தெரியுமா? நாங்க அப்ராட்ல ஹை ஸ்கூல்ல படிக்கும் போது எல்லா மியூசிக் காம்படிஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிருக்கான். தீபன் சொன்னதை கேட்டு அனைவரும் அவனை ஆச்சரியமாக பார்த்தார்கள். அனைவரும் உண்மையா என்பது போல் அவனை பார்க்க அவன் ஆம் என்பது போல் தலையசைத்தான். டே ரிஷி, ஸ்கூலுக்கு அப்புறம் உன் பாட்டை நான் கேட்கவே இல்லடா. இப்ப பாடேன். எனது இப்பவா? அதுவும் கிளாஸுக்குள்ள? நோ வே. அவன் மறுத்துவிட அவன் பாடலை கேட்கும் ஆர்வத்தில் இப்பொழுது அனைவரும் அவனிடம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏய் ரிஷி, பிளீஸ் இந்த ஒரு தடவை பாடு. ஆமா ரிஷி, பிளீஸ் எங்களுக்காக பாட. முதலில் மறுத்தவன் அவர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டே இருக்கவும் பாடுவதாக ஒப்புக்கொண்டான். ஓகே ஓகே, பாடுறேன். ஆனா ஒரு 4 லைன்ஸ் தான். ஓகே? அவர்கள் சரி என்பது போல் தலையசைக்கவும் கண்மூடி ஒரு நிமிடம் பாடலை யோசித்தவன் ஃபேமஸான ஆஷிகை படத்தில் வரும் ஹிந்தி பாடல் ஒன்றை உருக்கமாக பாடினான். அவன் குரலில் இருந்த வசீகரத்தை உணர்ந்தவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்பொழுதும் சிரித்து கேலி பேசி அடுத்தவர்களை ஒரு வழியாக்கும் ரிஷியை பார்த்தவர்களின் கண்களுக்கு இப்பொழுது வேறு மாதிரியாக தெரிந்தான். அவன் பாட ஆரம்பித்ததுமே சரியாக கிளாஸுக்குள் நுழைய வந்த மீரா அந்த பாடல் வரிகளில் தன்னை மறந்து அப்படியே நின்றுவிட்டாள். அந்த பாடல் வரிகளில் சத்யாவின் நினைவுகள் அழையா விருந்தாளியாக அவளுக்குள் எழுந்து அவள் மனதை பிசைந்தது. 4 வரிகள் மட்டுமே என்று சொன்னவன் கூட அதோடு நிறுத்த முடியாமல் முழு பாடலையும் பாடினான் ரிஷி. கிளாஸுக்குள் அங்கங்கே பேசிக் கொண்டிருந்தவர்கள் கூட பேச்சை அப்படியே நிறுத்திவிட்டு இவன் பாடலில் லயித்து விட்டார்கள். எப்பொழுதுமே பாடல்களுக்கு மனதிற்குள் இருக்கும் நினைவுகளை தட்டி எழுப்பும் சக்தி அதிகம் உண்டு. அதுபோலதான் ரிஷியின் பாடலும் மீராவின் மனதிற்குள் சத்யாவின் நினைவுகளை தட்டி எழுப்பிக் கொண்டிருந்தது. ஓரிரு நிமிடங்களில் அவன் பாடி முடித்துவிட அனைவரும் கைத்தட்டி ஆர்ப்பரித்தனர். வாவ் ரிஷி, சான்ஸே இல்ல, உன் குரலுக்கு நாங்கெல்லாம் அடிக்ட் ஆயிட்டோம். பவித்ரா பேசிக் கொண்டிருக்கும் போது மீரா வாசலிலே நின்று கொண்டிருப்பதை கவனித்து விட்டாள். ஹே மீரா, ஏன் அங்கே நிக்கிற? உள்ள வா. பவித்ராவின் குரல் கேட்ட பிறகே மீரா தன்னிலை அடைந்தவள் அமைதியாக அவள் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டாள். அவளது முகமே ஏதோ சரியில்லை என்று அவர்களுக்கு சொல்லாமல் சொல்லியது. ஹே மீரா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது வந்து ஒண்ணுமில்ல. அதற்கு மேல் யாரும் அவளை எதுவும் கேட்கவில்லை. ஆஃப்டர்நூன் கிளப் மீட்டிங்கில் ரிஷி மியூசிக் கிளப்பில் சேர அவன் பாடும் திறமை அனைவராலும் பாராட்டப்பட்டது.
மீராவிற்கு எந்த கிளப்பிலும் சேர விருப்பமில்லை என்றாலும் வேறு வழி இல்லாமல் பவித்ராவுடன் சேர்ந்து ஆர்ட் கிளப்பில் சேர்ந்து கொண்டாள். மீண்டும் அவள். மீராவும் ரிஷியும் அவர்களுடைய வகுப்பிற்கு செல்ல அந்த காலேஜுக்கு முன்னால் ஒரு விலை உயர்ந்த சொகுசு கார் வந்து நின்றது. அதிலிருந்து கோட் சூட்டோடு இறங்கினான் சத்யா. அவனை சுற்றி 2 பாடிகார்ட்ஸ் வந்து நின்றார்கள். அந்த பாடிகார்ட்ஸின் கையில் ஆயுதங்களும் இருந்தது. அதை கவனித்தவன், டேய், இது படிக்க வேண்டிய இடம், இங்கெல்லாம் ஆயுதங்கள் எடுத்துட்டு வராதீங்க. அதற்கு சரி என்று தலையசைத்தவர்கள் அனைத்து ஆயுதத்தையும் காருக்கு பின்னால் போட்டார்கள். பின் அவர்கள் அங்கிருந்து பிரின்சிபல் ரூமை நோக்கி செல்ல வகுப்பிற்கு வெளியே இருந்த மாணவர்கள் இவர்களை பார்த்தார்கள். ஒரு நிமிஷம் நில்லுங்க. யார் நீங்க? நீங்க பாட்டுக்கு காலேஜுக்குள்ள வந்திருக்கீங்க. யார பார்க்கணும்? உங்க பிரின்சிபலை பார்க்கணும். சத்யாவின் பாடிகார்ட் பதில் உரைத்தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கேட்டுட்டு வந்து சொல்றேன். நீ வெயிட் பண்ண சொல்றது யாருன்னு தெரியுமா? இறுக்கிய முகத்துடன் அவர்கள் கேட்க செக்யூரிட்டிக்கு ஒரு கணம் பயமாகத்தான் இருந்தது. இருப்பினும் இல்லாத தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவர்களிடம் பேச ஆரம்பித்தார். அது நீங்க யாரா வேணாலும் இருங்க, ஆனா இங்கேன்னு சில ரூல்ஸ் இருக்கு, அதைத்தான் எங்களால ஃபாலோ பண்ண முடியும். நான் வேணா சீக்கிரமா கேட்டுட்டு வந்து சொல்றேன். சொன்னவர் வேகமாக பிரின்சிபலின் அறைக்குள் நுழைய, கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கீங்களா? இது நம்ம இடம் கிடையாது. சத்யா சொல்லிய பிறகுதான் அந்த பாடிகார்ட்ஸ் இருவரும் அமைதி அடைந்தார்கள். அடுத்த நொடியே பிரின்சிபலின் அறையில் இருந்து வெளியே வந்த அந்த செக்யூரிட்டி, அது சார் உங்களை உள்ள வர சொன்னாரு. சத்யாவும் அவனுடன் வந்திருந்த 2 பாடிகார்டும் பிரின்சிபலின் அறைக்குள் நுழைந்தார்கள். சத்யாவை அந்த பிரின்சிபலுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. இந்த 4 ஆண்டுகளில் சத்யா அவனுக்கான ஒரு அடையாளத்தை இந்த பெரிய மும்பை சிட்டியில் படைத்திருந்தான். வாங்க சத்யா பாய், நீங்க வந்திருக்கீங்கன்னு செக்யூரிட்டி சொன்னா. அவர் சற்று ஹிந்தி மற்றும் தமிழ் கலந்த தோரணையில் பேச ஆரம்பித்தார். நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது என்னன்னா, போன வாரம் உங்க காலேஜுக்கு முன்னாடி சின்னதா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. தப்பு 2 பக்கமும் இருக்கு. ஆனா விஷயம் எங்களுக்கு எதிராக மாறுற மாதிரி தெரியுது. அதுல இருந்து நாங்க வெளியே வரணும்னா உங்க ஸ்கூலுக்கு வெளியே இருக்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்களுக்கு வேணும். அவன் அப்படி சொல்லவும் சில நிமிடங்கள் யோசித்தார் பிரின்சிபல். கண்டிப்பா வாங்கிக்கலாம் சத்யா பாய். எந்த தேதியில் நடந்தது அது எல்லாத்தையும் கரெக்டா சொன்னீங்கன்னா நானே உங்களுக்கு எடுத்து தரேன். சத்யாவும் அந்த தேதி நேரம் என்று அனைத்தையும் கூற, அதே தேதியில் அவர்களின் கல்லூரிக்கு வெளியே நடந்த ஒரு பிரச்சனையை அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பிரின்சிபல் பார்த்தார். பின் சத்யா கேட்டது போல் அந்த பகுதியை மட்டும் தனியாக வெட்டி சத்யாவிடம் கொடுத்தார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அதெல்லாம் வேண்டாம் சத்யா பாய். நீங்க இந்த 4 வருஷத்துல எங்க காலேஜுக்கும் நிறைய நல்லது பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த உதவியை கூட நான் பண்ணலனா எப்படி? அதன் பிறகு சத்யாவும் சரி என்று தலையசைத்தான். பிரின்சிபலிடம் விடை பெற்று அங்கிருந்து சத்யா மற்றும் அவனோடு வந்த பாடிகார்ட் இருவரும் வெளியேறினார்கள். பாஸ், நீங்க எதுக்காக இவ்வளவு தூரம் வரீங்க? எங்க கிட்ட சொல்லியிருந்தா நாங்களே இந்த பிரின்சிபல் கிட்ட கேட்டு பேசி இதை வாங்கிட்டு வந்திருப்போமே. அவர் எனக்கு தெரிஞ்சவர், அதனாலதான் நானே நேர்ல வந்தேன். தெரிஞ்சவங்க கிட்டையும் நமக்கு உண்மையா இருக்கிறவங்க கிட்டையும் நம்ம எப்பவுமே சரியா இருக்கணும். சொன்னவன் காரின் கதவை திறந்து உள்ளே அமரலாம் என்று சென்றான். ஆனால் அவனின் விழிகள் திடீரென்று பார்த்த ஒரு காட்சியில் அவ்விடத்திலேயே நிலைத்து நின்றது. தான் பார்த்தது சரியா என்று அவன் மீண்டும் ஒரு முறை பார்க்க, அங்கு மீரா பவித்ராவுடன் பேசிக்கொண்டு சென்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவுடன் இவனின் இதயம் மீண்டும் ஒரு நொடி வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இங்குதான் இருக்கிறாளா என்கிற கேள்வியும் அவன் மனதில் எழுந்தது. மீரா? அவனை அறியாமலேயே அவனுடைய உதடுகள் அவளின் பெயரை அழைத்தது. நித்தம் இவன் அழைத்தது அருகில் இருந்த பாடிகார்ட்ஸுக்கு கூட கேட்டிருக்காது. ஆனால் தூரத்தில் சென்று கொண்டிருந்தவளுக்கு யாரோ தன்னை அழைப்பது போல் ஒரு உணர்வு தோன்ற ஒரு நொடி அப்படியே நின்றாள். பெண் என்ன நினைத்தாளோ, சட்டென அவள் திரும்பி பார்க்க இந்த சத்யாவும் அவன் முகத்தை வேறு பக்கமாக திருப்பி நின்றான். அவள் யார் என்று பார்க்க நினைத்தாள், ஆனால் பார்க்க முடியவில்லை. ஏ மீரா, அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அதுவா, அது என்னை யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது, அதனாலதான். எனக்கு அப்படி எதுவும் கேட்கலையே. இல்ல பவி, என்னை யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. பவித்ராவும் அந்த இடத்தை சுற்றி முற்றி பார்த்தாள். இந்த மூலையில் 3 நின்றிருந்தார்கள். இன்னொரு புறத்தில் இன்னும் சிலர் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் எவரும் மீராவை அழைத்ததற்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியவில்லை. நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது. லேட் ஆயிடுச்சு, வா போலாம்.
சொன்னது மட்டுமல்லாமல் மீராவின் கையை பிடித்து அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள். ஆனால் மீராவுக்கு நன்றாக உணர முடிந்தது. அவளை யாரோ அழைத்தார்கள். ஆனால் யார் என்றுதான் அவளுக்கு புரியவில்லை. அதே குழப்பத்துடன் அங்கிருந்து சென்றாள். அவள் சென்றதை உறுதி செய்த பிறகுதான் சத்யா அவள் செல்லும் திசையை பார்த்தான். பாம்பு காது. மனதிற்குள் நினைத்தவனின் இதழோரம் ஒரு அழகான புன்னகை எட்டி பார்த்தது. அந்த பொண்ணை பத்தி எனக்கு சில விஷயங்கள் தெரியணும். தன் அருகில் இருந்த 2 பாடிகார்ட்ஸிடம் அவன் ஆணையிட அவர்களும் சரி என்று தலையசைத்தார்கள். அவள் இங்கு மும்பையில் இருக்கிறாள் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்கிற கேள்வி அவன் மனதில் எழுந்தது. அதன் பிறகு சத்யா அங்கிருந்து கிளம்பிவிட்டான். இங்கு கௌதம். Damn it. உங்களால அந்த எவிடன்ஸை கூட கரெக்டா வாங்க முடியாதா? சாரி சார், நாங்க அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை சத்யா வாங்கிட்டாரு. காரணம் சொல்றதுக்கு மட்டும் எங்க இருந்து தான் வருவீங்களோ? மறுமுனையில் எதுவும் பேசப்படவில்லை. மௌனம் காத்தார்கள். இங்கு நொடிக்கு நொடி கௌதமுக்கு கோபம் தலைக்கேறி கொண்டு இருந்தது. சத்யாவை பழிவாங்க அவன் சிறிது நாட்களுக்கு முன்னால் இங்கு மும்பை சிட்டியில் செய்த ஒரு விஷயம் அவனுக்கு தெரிய வந்தது. அதற்காக ஏதேனும் எவிடன்ஸ் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்திருந்தான். அதை இப்பொழுது சத்யாவின் கைக்கு சென்று விட்டது என்று நினைக்கும் போது அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கோபமாக கத்தியவன் அந்த போனை தூக்கி பெட்டில் எறிந்தான். அட்டாக் இன் மால். இன்று கல்லூரி விடுமுறை தினம் என்பதால் மீராவிற்கு போர் அடிக்கவே என்ன செய்யலாம் என யோசித்தவள் ஷாப்பிங் செய்யலாம் என முடிவு செய்து அருகில் இருந்த இன்ஃபினிட்டி மாலிற்கு சென்றாள். அந்த அகன்று விரிந்திருந்த மாலில் அவளுக்கு தேவையான பொருட்களை ஒவ்வொரு கடையாக சென்று வாங்கியவள் இறுதியாக 5வது மாடியில் உள்ள ஒரு துணி கடையின் உள்ளே சென்றாள். இங்க விமன் செக்ஷன் எங்க இருக்கு? லெஃப்ட் சைடுல கார்னர்ல இருக்கு மேடம். ஓகே, தேங்க்யூ. உள்ளே சென்று அவளுக்கு தேவையான ஆடைகளை பார்க்க துவங்கினாள். அந்த நேரத்தில் அந்த மாலின் தரைத்தளம் பரபரப்பானது. காரணம், அங்கு சத்யா அவனது ஆட்களுடன் ஒரு ரவுடியை விரட்டி கொண்டு வந்திருந்தான். அந்த ரவுடி மாலின் உள்ளே ஓடி ஒளிந்து கொண்டான். அவன் இந்த மால் உள்ளதான இருக்கான். அவன் இங்கிருந்து தப்பிக்க கூடாது. போங்க, எல்லா இடத்துலயும் அவனை தேடுங்க. இவ்வாறு அவன் கோபத்துடன் கர்ஜிக்கவும் அவனது ஆட்கள் மால் முழுவதும் தேட ஆரம்பித்தார்கள். இங்கு மீராவோ நடப்பது எதுவும் தெரியாமல் ஷாப்பிங் செய்து கொண்டிருந்தாள். சத்யா அந்த ரவுடியை தேடி 5வது மாடிக்கு வந்தான். அப்போது எதிர்ச்சையாக அங்கு இருந்த மீராவை பார்த்தான். மீராவை அங்கு பார்த்தவுடன் ஒரு கணம் இதுவரை அவன் முகத்திலிருந்து இறுக்கமும் கோபமும் அப்படியே மறைந்து போனது. அவன் எதற்காக அங்கு வந்தான் என்பதை மறந்து அவள் என்ன செய்கிறாள் என்பதை பார்க்க அவளை பின்தொடர ஆரம்பித்தான். அங்கு இருந்த ஆடைகளை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருந்த மீரா திடீரென ஒரு சிவப்பு நிற ஆடையை பார்த்தவுடன் அப்படியே அசையாமல் நின்றாள். அதை பார்க்கும் போதே அவள் எண்ணங்கள் கடந்த காலத்துடன் உலர ஆரம்பித்தது. அன்று, சத்யா, என்னோட கிஃப்ட் எங்க? என்ன கிஃப்ட்? என்ன கிஃப்டா? இன்னைக்கு என்ன டேன்னு உனக்கு தெரியாதா? ஆமா, இன்னைக்கு என்ன டே? எனக்கு தெரியலங்களே, நீங்களே சொல்லுங்க அம்மனி. இவ்வாறு சத்யா கூறவும் முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டு திரும்பிக் கொண்டாள் மீரா. அதை பார்த்த சத்யா சிரித்துக் கொண்டே வீட்டின் உள்ளே சென்றவன் கையில் ஒரு பையுடன் வந்தான். இங்க பாருங்க. பார்க்க மாட்டேன், போ. சரி, நீங்க பார்க்க வேணாம். நான் கொடுக்குற இந்த பொருளை மட்டுமாவது வாங்கிக்கோங்க. இதை கேட்டு மீரா வேகமாக திரும்பியவள். என்னது கிஃப்டா? எங்க கொடு பார்க்கலாம். கிஃப்டை வாங்கிய மீரா அதிக ஆர்வத்துடன் அதை பிரித்து பார்த்தாள். அதில் ஒரு சிவப்பு நிற ஆடை இருந்தது. என்னங்க அம்னி, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னோட கிஃப்ட்? ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். நீயே எப்ப பாரு எனக்கு ரெட் கலர் ட்ரெஸ்ஸா வாங்கி கொடுக்கற? அது என்னங்கன்னா, எனக்கு சிவப்பு கலர்னா ரொம்ப பிடிக்குங்க. இன்னொன்னு, நீங்க ரெட் கலர் ட்ரெஸ்ல தாங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. அப்போ மத்த கலர் ட்ரெஸ்ல நான் சுமாரா இருப்பேன்னு சொல்றியா? ஐயோ, அதை எப்படிங்க என்னோட வாயால நான் சொல்லுவேன்? இவ்வாறு கூறி சத்யா சிரித்தான். என்னது என்றவாறு சத்யாவை அடிக்க மீரா துரத்தினாள். என கடந்த காலத்தில் அழகிய நினைவுகளை நினைத்து புன்னகைத்த அவளின் எண்ணத்தில் இருந்து மீண்டும் தன்னிலை உணர்ந்தாள். இன்று சிவப்பு நிற ஆடையை பார்த்தவுடன் சத்யாவுடன் அவள் வாழ்ந்த அந்த அழகிய நாட்கள் ஞாபகத்திற்கு வந்தாலும் அதை தனக்குள் வைத்துக்கொண்டு வேறு ஆடையை பார்க்க ஆரம்பித்தாள். இது அனைத்தையும் சத்யா தூரத்தில் மறைந்து நின்று பார்த்து கொண்டு இருந்தான். இறுதியாக ஒரு ஆடையை தேர்வு செய்த மீரா பில் போட்டுவிட்டு அந்த கடையிலிருந்து வெளியே வந்தாள். அப்போது அவள் காதில் அந்த குரல் கேட்டது.
சத்யா! அவ்வளவுதான். அவன் பெயரை கேட்ட மறுநொடி பெண்ணவளின் கால் ஒரு நொடி பிரேக் போட்டது போல அப்படியே நின்றது. சத்யா, ஓடாத, நில்லுடா! என்கிட்ட வா சத்யா! என்னால ஓட முடியலடா, நில்லு சத்யா! என்றவாறு அந்த பெண் கத்துவதை கேட்ட மீரா அவளை அறியாமலேயே வேகமாக திரும்பி பார்த்தாள். அங்கே ஒரு குழந்தை வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தது. அந்த குழந்தையின் அம்மா நிற்குமாறு குழந்தையின் பெயரை கூறிக்கொண்டே அவரும் ஓடி வந்தார். அதை பார்த்த மீரா குழந்தையை பிடித்து நிறுத்தினாள். ஏண்டா தங்க அம்மாவை இப்படி ஓட விடுற? என்னால ஓட முடியலடா, வா நம்ம போகலாம். இவ்வாறு கூறிவிட்டு குழந்தையை அழைத்து கொண்டு அவர் அங்கிருந்து சென்றுவிட அதே இடத்தில் நின்றவாறு சில வினாடிகள் யோசித்த மீராவின் கண்களில் நீர் ததும்பியது. அதை யாரும் பார்த்துவிடக் கூடாது என வேக வேகமாக கண்களை துடைத்துக் கொண்டு அங்கிருந்து நடக்க துவங்கினாள். ஷாப்பிங்கை முடித்துவிட்டு அவள் அருகில் இருந்த காஃபி ஷாப்பிற்கு வந்தாள். அங்கு ஒரு ஜோடி ஒன்றாக அமர்ந்து ஒரே காஃபி கப்பில் இருவரும் மாறி மாறி காஃபி குடித்துக் கொண்டிருப்பதை பார்த்தாள். இதேபோல் அன்று வலுக்கட்டாயமாக சத்யாவை தான் குடித்த கிளாஸில் மீதமிருந்த ஜூஸை குடிக்க சொல்லி வலுக்கட்டாயப்படுத்தியது அவளின் நினைவில் வந்து சென்றது. அவர்களை பார்த்து ஏக்கத்துடன் ஒரு மௌன புன்னகை செய்தவள் அவளுக்கென்று காஃபி ஒன்றை ஆர்டர் செய்து குடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். நடந்த அனைத்தையும் சத்யா தூரமாக மறைந்திருந்து பார்த்து கொண்டு இருந்தான். காஃபி ஷாப்பில் இருந்து வெளியே வந்த மீரா அங்கிருந்த ஒரு மொபைல் ஷாப்பின் பெயரை பார்த்து அப்படியே அசையாமல் சிலை போல் நின்றாள். அப்படி அவ எதை பார்த்து இப்படி நிக்கிறா என மனத்திற்குள் யோசித்தவாறு அவள் பார்த்து நிற்கும் அதே திசையை நோக்கி சத்யாவும் பார்த்தான். அங்கிருந்த மொபைல் ஷாப்பின் பெயர் SM மொபைல்ஸ் என எழுதப்பட்டு இருந்தது. அப்போதுதான் சத்யாவிற்கு புரிந்தது மீரா சிலை போல் நிற்பதற்கான காரணம். அது அவள் பெயரின் முதல் எழுத்தும் சத்யாவின் பெயரின் முதல் எழுத்தும் தான். சென்னையில் இருக்கும்போது அடிக்கடி இருவரின் பெயரை ஒன்றாக எழுதி அவன் முன்னால் காட்டி அவனை கடுப்பேற்றிக் கொண்டே இருப்பாள். இன்னைக்கு ஏன் எனக்கு இப்படி சத்யாவோட ஞாபகமா வருது? நான் அவனை மறக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா இது மாதிரி ஏதாவது ஒண்ணு அவனை எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. எது எப்படி இருந்தாலும் நான் சத்யாவை மறந்துதான் ஆகணும். எனக்கு ஏதோ இந்த இடம் சரியா படல. நான் முதல்ல இங்கிருந்து கிளம்பணும் என மனதிற்குள் கூறிக்கொண்டவள் அங்கிருந்து கிளம்ப எத்தனித்தாள். அப்போது சத்யா துரத்தி கொண்டு வந்த அந்த ரவுடி அருகில் இருந்த ஒரு கடையில் ஒளிந்திருப்பதை பார்த்தான் சத்யா. அடுத்த நொடியே முகம் இறுக்கத்தை தத்தெடுத்துக் கொள்ள அவனை துரத்த சத்யாவை பார்த்தவுடன் அந்த ரவுடி ஓட ஆரம்பித்தான். ஓடும் பாதையில் இடையில் இருந்த மீராவை பிடித்து அவள் கழுத்தில் எதிர்பாராத விதமாக கத்தியை வைத்தான். அவள் ஒரு கணம் வலியில் சினுங்கினாள். அதற்குள் சத்யாவின் ஆட்களும் அவ்விடம் வந்துவிட்டார்கள். ஏய், என்கிட்ட யாராவது வந்தீங்க, இவ கழுத்தை அறுத்துருவேன் என கூறி அங்கிருந்த அனைவரையும் மிரட்ட, ஹேய் பாரா, நீ என் கழுத்துல கத்தி வச்சிருக்கிற, மரியாதையா என்ன விற்று, நான் யாருன்னு தெரியாம நீ இப்படி பண்ற. ஏய் வாய முறி, இதுக்கு மேல எதுவும் பேசுன கழுத்தை அறுத்துருவேன். நீ இப்படி பண்றது மட்டும் என்னோட சத்யா என கூற வந்தவள் அப்படியே வார்த்தையை விழுங்கிவிட்டாள். அவளுக்கு அவள் சொன்ன விஷயம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. மறக்க நினைக்கும் ஒருவனை தான் இன்னும் அதிகமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவளுக்கு புரிந்தது. என்னோட அண்ணன்களுக்கு மட்டும் தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டாங்க. ஏய், நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ. ஆனா இப்ப இங்க உன்னை எவனும் காப்பாத்த வரப்போறதில்ல. கொஞ்ச நேரம் வாய மூடுறி. சொன்னது மட்டுமல்லாமல் அவள் கழுத்தை மேலும் இறுக்கினான். அவளை விடு என அந்த இடமே அதிரும் அளவிற்கு சத்யாவின் குரல் கேட்க, குரல் வந்த திசையை பார்த்தவளுக்கு கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. மீராவும் சத்யாவும் எதிரே வந்து நிற்கும் சத்யாவை கண் முன்னால் பார்த்தவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவனை இறுதியாக பார்த்து பிடிக்கவில்லை என்று சொன்ன நாளுக்கு பிறகு இன்றுதான் அவனை பார்க்கிறாள். பார்த்த மறுநொடி அவன் மீது இருந்த கோபம் வெளிப்பட்டதோ இல்லையோ, அவன் மீது வைத்திருந்த காதல்தான் மனமெங்கும் பரவியது. அவளை அறியாமலேயே பெண்ணவளின் கண்களில் கண்ணீர் தேங்கியது. ஆனால் அடுத்த நொடியே தன் முன்னால் இருப்பது தான் காதலித்த சத்யா அல்ல என்று மூளை சொல்ல, வெளியே குதிக்க காத்திருந்த கண்ணீர் மீண்டும் உள்ளே சென்று கோபமாக மாறியது. அவளை விடு. ஏய், இங்க பாரு, மரியாதையா அங்கே நில்லு. என் பக்கத்துல வந்த இவ கழுத்துல கத்தி இறக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். அதை கேட்டு மீராவின் கண்களில் அத்தனை பயம் தெரிந்தது. ஆனால் சத்யாவும் அசராமல் நின்றிருந்தான். ஆனால் அவன் மனதில் மீராதான் முக்கியமான ஒருவராக இருந்தாள்.
அவளுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று அவனின் பார்வை கழுகை போல அந்த ரவுடியின் சின்ன சின்ன அசைவுகளையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தது. சத்யா எதுவும் பேசாமல் அவனை நோக்கி ஒரு அடி முன்னால் வைக்க, நான் சொல்றது உனக்கு விளையாட்டா தெரியுதா? பக்கத்துல வர, அங்கே நில்லு. சொல்லிக்கொண்டே அவன் மீராவை இழுத்துக்கொண்டு பின்னால் சென்றான். அதை பார்க்கும்போது சத்யாவிற்கு கோபம் தலைக்கேறியது. இருப்பினும் பல்லை கடித்தபடி அமைதியாக இருந்தான். அவனை சுற்றியிருந்த சத்யாவின் ஆட்களும் அவனின் அசைவைத்தான் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். சிறிதளவு கேப் கிடைத்தாலும் அந்த ரவுடியை இவர்கள் பிடித்து விடுவார்கள். சத்யாவை இப்படி ஒரு நிலையில் பார்ப்போம் என்று மீரா துளி கூட எதிர்பார்க்கவில்லை. அவளின் மனம் கனத்தது. எதுவும் தெரியாதவன் போல் தன்னை பார்த்து பயந்து ஓடி மறைந்தவனா இவன் என்கிற கேள்வி அவள் மனதில் மீண்டும் எழுந்தது. அன்று அவள் பார்த்த சத்யா வேறு, இன்று அவன் அரக்கனைப் போல தன் முன்னால் நின்று கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்தாள். என்ன நிம்மதியா வாழ விடமாட்டியா சத்யா? அவளின் கண்கள் அவனிடம் அப்படி ஒரு கேள்வி கேட்டது போலும். மீரா, நீ கவலைப்படாத. நிச்சயமா உனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். மனதிற்குள் நினைத்தவனின் எண்ணத்தில் ஏதோ ஒரு திட்டம் உதிர்த்தது. சட்டென அந்த ரவுடிக்கு பின்னால் பார்த்தான். ஏய், அவன் எதுவும் பண்ணிடாத என ஆவேசமாக கத்தவும் அடுத்த நொடியே அந்த ரவுடி திரும்பி பார்க்க முயன்றான். அந்த சமயத்தை பயன்படுத்தியவன் சட்டென அவன் கையில் இருந்த கத்தியை தட்டிவிட அது பறந்து போய் வேறு எங்கோ விழுந்தது. அந்த இடைப்பட்ட கேப்பில் அவன் மீராவை தன் பக்கமாக இழுத்து கொண்டான். சத்யாவின் ஆட்கள் அந்த ரவுடியை சுற்றி வளைத்து விட்டார்கள். சத்யாவின் ஆட்கள் அந்த ரவுடியை அடிக்க முற்பட அவனோ வேண்டாம் என்று கண்காட்டினான். பின் அவர்கள் அவனை இழுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள். இப்பொழுது அவ்விடத்தில் சத்யா மற்றும் மீரா மட்டுமே இருந்தார்கள். இருவருக்குமே ஒருவருக்கொருவர் கேட்க வேண்டிய கேள்விகள் பல இருந்தது. என்னதான் அவளுடைய குடும்பத்தையே பழிவாங்க வேண்டும் என்று இவன் நினைத்திருந்தாலும் மீராவிடம் அப்படி அவனால் கோபமாக நடந்து கொள்ள முடியவில்லை. எனவே தன்னுடைய கோபத்தை விடுத்து அவளிடம் பேச முயன்றான். மீரா, அவன் சொல்லி முடிக்கவில்லை. போதும் என்பது போல் கை காட்டினாள். உன் வாயால என்னோட பேரை சொல்லி கூப்பிடாத. அந்த தகுதிய நீ எப்பவும் இழந்துட்ட. உன்னை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்ச சத்யா. ஆனா மறுபடியும் 4 வருஷம் கழிச்சு உன்னை நான் பார்த்திருக்கேன். உன்னை பார்க்கும்போது எனக்கு இப்போ பயமா இருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இங்க பாரு, நீ பேசுறத கேட்க நான் ஒன்னும் உன் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி வந்த மீரா கிடையாது. நீ என்னைக்கு எங்க எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணியோ அன்னைக்கே நான் உன்னை மறந்துட்டேன். அவள் அப்படி சொல்லவும் நக்கலான ஒரு புன்னகையை சிந்தினான். மறந்துட்டியா? மறந்துட்டேன்னு சொல்ற, ஆனா உன் முகத்துல எந்த ஒரு சந்தோஷமும் இல்லையே. அது என்னோட பர்சனல் விஷயம். அத பத்தி நீ எதுக்காக கேக்குற? நீ அப்பவும் சரி இப்பவும் சரி என் மேல கோவப்படும் போது ரொம்ப அழகா இருக்க. ஆனா 2 கோவத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அவனை எரிக்கும் பார்வை பார்த்தபடி பற்களை நர நர என கடித்துக்கொண்டு பதில் கூறினாள். உன் குணம் மாறி இருக்கலாம் மீரா, ஆனா நீ இன்னும் மாறல. அதற்கு அவள் எதுவும் சொல்லவில்லை. இவனிடம் பேசுவதே வீண் என்பது போல் முகத்தை வேறு பக்கமாக சுளித்துக் கொண்டாள். சரி, ஓகே. என்னை பத்தி பேசினாதான் உனக்கு கோவம் வருது, பிடிக்கல. ஆனா உன்னோட அண்ணாவை பத்தி பேசலாம்ல? அவன் அண்ணா என்றவுடன் புருவம் நெறித்தபடி என்ன என்பது போல் மீரா சத்யாவை பார்த்தாள். பரவாயில்ல, என்னதான் உனக்கு பிடிக்கல, ஆனா இன்னும் உன்னோட அண்ணன்களை பிடிச்சதான் இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? இந்த 4 வருஷமா நான் இங்க மும்பையில தான் இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சென்னை வந்தேன். அங்கதான் உன்னை மறுபடியும் பார்த்தேன். அப்பவும் உன் கண்ணு முன்னாடி வரக்கூடாதுன்னு நீ சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் உன்னை பார்த்தாலும் எதுவும் பேசாம போயிடுவேன். ஆனா இப்போ நீ இங்கே வந்திருக்க. ஒரு கட்டத்துக்கு மேல உன்னை பார்த்துட்டு பேசாம போக முடியல மீரா. இப்ப கூட பாரு, இந்த வாரம் உன்னோட அண்ணன்களுக்கு எப்படி சங்க ஊதலாம்னு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ உன்னை பார்த்ததுனால இது உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. இதை கேட்டு மீரா மேலும் அதிர்ச்சியுடன் சத்யாவை பார்த்தாள். முடிஞ்சா உன்னோட 2 அண்ணன்களையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. இந்த தடவை நான் அவன்களை சும்மா விட மாட்டேன். அப்புறம் இதுக்கப்புறம் உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன். நீ இருந்த இடத்துக்கு நான் வரல, இப்ப நான் இருக்கிற இடத்துக்கு தான் நீ வந்திருக்க. இந்த விதியை பாத்தியா? நம்ம 2 பேரையும் மறுபடியும் சந்திக்க வைக்குது. அவன் அப்படி சொல்ல மீராவுக்கு ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் இவன் இனி என்ன செய்ய போகிறான் என்கிற பயமும் எழுந்தது. இங்க பாரு மீரா, நீ என்கிட்ட பேச நினைச்சா எவ்வளவு வேணாலும் பேசலாம், நான் கேட்க தயாரா இருக்கேன். ஆனா உன்னோட 2 அண்ணன்களை பத்தி பேச நினைச்சா தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. நீ அவன்களுக்கு பறிஞ்சு பேசினாலும் நிச்சயமா நான் மன்னிக்க மாட்டேன்.
ரெண்டு பேத்துக்கும் சாவு ஏன் கையால தான். கோபத்தில் பல்லை கடித்தபடி கூறினாலும் மீராவின் முன்னால் அவன் எதையும் வெளிக்காட்ட விரும்பவில்லை. புன்னகை முகமாகவே பேசினான். சரி மீரா, பாத்து போ. சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து சென்றுவிட செல்லும் அவனையே கண்ணிமைக்காமலும் அதே நேரம் அவனின் இரண்டு முகத்தை பார்த்தவளுக்கு ஏதோ உண்மையான முகம் என்று தெரியாமல் குழம்பி தவித்தாள் மீரா. இப்பொழுது சத்யா சொல்லிவிட்டு சென்ற விஷயத்தில் அவளின் மனம் மேலும் குழப்பமடைந்தது. அவளுக்கு தெரியும் சத்யாவை தடுக்க முடியாது, அதே நேரம் தன் அண்ணன்களையும் தடுக்க முடியாது என்று. இனி என்ன நடக்குமோ என நினைத்தவளுக்கு உடல் சற்று நடுங்கத்தான் ஆரம்பித்தது. லூசானி. காலேஜுக்கு வந்த மீரா வெகு நேரமாக அமைதியாகவே இருந்தாள். அவளை அப்படி பார்க்க ரிஷிக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. எப்போதும் துருதுருவென்று சண்டை போடும் அவள் இன்று மிகவும் அமைதியாக இருப்பது அவனுக்கு வினோதமாக இருந்தது. இந்த கிராக்குக்கு என்ன ஆச்சு? எதுக்காக இவ்ளோ அமைதியா இருக்கா? இவ இப்படியெல்லாம் இருக்க மாட்டாளே. யோசித்தவன் அவள் முன்னால் வேண்டுமென்றே நடந்து அவளை சீண்ட ஆரம்பித்தான். ஆனால் மீரா அதற்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் செய்யவில்லை. வாவ், வாட் எ மெடிக்கல் மிராக்கிள். என்னாச்சு? யோசித்தவன் அவளை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தான். ஆனால் அதற்கும் மீரா ரியாக்ட் செய்யவே இல்லை. அவள் எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது சத்யா சொன்ன அந்த வார்த்தைகளில்தான் இருந்தது. இந்த தடவை நிச்சயமா உன்னோட ரெண்டு அண்ணன்களும் என்கிட்ட இருந்து தப்பிக்க மாட்டாங்க. சில நிமிடம் அப்படியே மீராவை பார்த்தவன் என்ன நினைத்தானோ, அடுத்த நொடியே வெளியே சென்று காலேஜில் வேலை செய்யும் வேலையாட்களிடம், ஆனா மேல எங்க கிளாஸ்ல கிராக் வந்துருச்சு, அத வந்து புடிச்சிட்டு போறீங்களா? சொல்லிவிட்டு எதுவும் நடக்காதது போல் கிளாஸுக்குள் திரும்ப வந்துவிட்டான். இவன் கிராக் என்று சொன்னதும் அங்கிருந்த செக்யூரிட்டிஸ்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. கிராக்னு ஒரு உயிரினம் இருக்கா என்ன என்று ஆச்சரியத்துடன் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். எனக்கு தெரிஞ்சு அது ஏதோ புதுசா ஒரு ஜந்துவாட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வா போய் பார்த்துட்டு வரலாம் என்று சொல்லிக்கொண்டே 3 செக்யூரிட்டிகள் கையில் பிரம்போடு அந்த வகுப்பிற்குள் வந்தார்கள். 3 செக்யூரிட்டிகள் அந்த அறைக்குள் கையில் பிரம்போடு வர பவித்ராவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. எதுக்காக கையில பிரம்போடு வந்திருக்கீங்க? அதற்கு செக்யூரிட்டிகளில் ஒருவன், அது என்னமா இந்த கிளாஸுக்குள்ள கிராக்னு ஏதோ இருக்காமே, அத புடிச்சிட்டு போலாம்னு தான் வந்தோம் என்று சொல்ல அதை கேட்ட மீராவுக்கும் பவித்ராவிற்கும் ஒரு கணம் ஆச்சரியமாக இருந்தது. உங்களுக்கு அப்படி யாரு சொன்னா? செக்யூரிட்டிகள் மூவரும் ரிஷியை கை காட்டினார்கள். ஆமா, நான் தான் சொன்னேன். ஆனா நான் சொன்ன கிராக்கு இவதான், இவளை புடிச்சிட்டு போங்க. அவன் அப்படி சொல்ல மீராவிற்கு கோபம் வந்தது. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணிருப்ப? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சரியான இம்ச. அவள் இப்படி சொல்லவும் உண்மையில் ரிஷிக்கும் கோபம் வந்தது. அதன்பின் என்ன, இருவருக்கும் இடையில் சண்டை ஆரம்பித்தது. இவர்களின் இந்த சண்டையை பார்க்கும்போது அங்கிருந்த செக்யூரிட்டிகளுக்கும் தலை சுற்றியது. பவித்ரா அங்கிருந்த மற்ற அனைவரையும் பார்த்து, சரி சரி, நாம இங்கிருந்து கிளம்பலாம். இவங்க சண்டை இப்போதைக்கு முடியாது, அவங்களே முடிச்சுக்கிட்டா அப்புறம் நாம வரலாம். எல்லாரும் வாங்க போலாம். அனைவரும் இவர்கள் இருவரின் சண்டையை நிறுத்த முடியாது என்று அந்த வகுப்பை விட்டு வெளியேறினார்கள். சண்டை நீடித்துக் கொண்டே இருந்தது. விட்டால் இருவரும் அடித்துக் கொள்வார்கள் போலும். அந்த அளவிற்கு சண்டை அதன் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருந்தது. ஒரு கட்டத்திற்கு மேல் இருவரிடமும் பேச எனர்ஜி இல்லாமல் சோர்ந்து விட்டார்கள். இந்த நேரம், அப்பாடா, எது எப்படியோ இப்பதான் நீ பழைய மாதிரி இருக்க. என்னாச்சு? ஏன் இவ்ளோ நேரம் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருந்த? அதுவா, அது ஒரு விஷயம். சரி, அதை விடு. அத பத்தி நான் பேச விரும்பல. ஆனா உனக்கு என்ன பார்க்க இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியா தெரியுது? மீண்டும் அவள் சண்டைக்கே நின்றாள். எது எப்படியோ இந்த கிராக்கு பழைய நிலைமைக்கு வந்துருச்சுல, எனக்கு அதுவே போதும் என்று மனதிற்குள் நினைத்தவன். அஃப்கோர்ஸ், உன்னை பார்த்தா அப்படிதான் தெரியுது என இவனும் அவளுக்கு சரிசமமாக சொல்ல அவனிடம் வாக்குவாதம் செய்ய எனர்ஜி இல்லாதவள், இங்க பாரு ரிஷி, இன்னொரு தடவை நீ எனக்கு கிராக்குன்னு சொன்ன அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவள் கோபமாக அவனிடம் பேசினாலும் அவனுக்கு அது சிரிப்பைத்தான் ஏற்படுத்தியது. சரி சரி, பார்க்கலாம் பார்க்கலாம், வழிய விட, நான் வெளியே போகணும். எரும. மனதிற்குள் அவனை திட்டினாலும் சரி என்று அங்கிருந்து நகர்ந்தாள். ஆனால் இவர்களின் சண்டையின் போது அவன் கைப்பட்டு கீழே விழுந்த ஒரு பேனாவின் மீது மீரா கால் வைக்க அவள் கால் சற்று வழுக்கியது.
பேலன்ஸ் தவறி அவள் கீழே விழப்போக அவள் கைகள் அருகிலிருந்த ரிஷியை பிடித்து இழுத்தது. அவள் இழுக்க அவனும் தடுமாறி இருவரும் அங்கிருந்த தரையில் விழுந்தார்கள். இருவரின் கண்களும் ஒருவரையொருவர் சந்தித்துக் கொள்ள மீராவின் ஒரு கை ரிஷியின் நெஞ்சோரம் இருந்தது. இருவரும் கண்களை இமைக்கவில்லை, வார்த்தைகளையும் பேசவில்லை. ஆனால் அவர்களுக்கு இடையில் மௌனம் மட்டும் பேசியது. இந்த தருணம் ரிஷியை அறியாமலேயே அவன் மனதிற்குள் மீரா நுழைய ஆரம்பித்தாள். முக்கோண காதல் பயணம் ஆரம்பித்துவிட்டது. இனி நடப்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். சில நொடிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி இருக்க டக் என்று சுதாரித்துக் கொண்ட ரிஷி மீராவிடம், மீரா, நீ என்ன ட்ரை பண்றேன்னு தெரியுது, ஆனா இதுக்கெல்லாம் நான் விழுந்துட மாட்டேன். அவன் அப்படி சொல்ல ஒரு நொடி தன்னிலை பெற்றவள், சின்ன பேசிட்டு இருக்க, லூசா நீ? பின்ன விழுறதா இருந்தா நீ மட்டும் விழ வேண்டியதுதானே, எதுக்கு என்ன பிடிச்சிருத்த? அவன் பாயிண்டை பிடிக்க மீராவோ, அது அது நான் உன்னை பேலன்ஸ்க்காக தான் பிடிச்சேன். ஆனா நீ ஸ்டடியா இல்லாம இருந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஓ, அப்படியா? இத வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு. நான் ரிஷி, நீ சொல்றத நான் நம்பவே மாட்டேன். என்ன, உன்ன மாதிரி பொண்ணுங்க ஒரு பையனை கரெக்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இது உங்களோட ஒரு மெத்தட் தானே? அவன் பாட்டுக்கு லூசுத்தனமாக பேச மீராவிற்கு ஆ கடவுளே என்பது போல் இருந்தது. அவன் பேசும் பேச்சுக்கு அவன் முகத்திலேயே ஓங்கி குத்த வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. இருப்பினும் எதுவும் செய்ய முடியாதவளாய் பல்லை வெறுவிக் கொண்டு அவன் மீது இருந்து எழுந்தாள் மீரா. இங்க பாரு, உன்ன மாதிரி ஆள் மேல எனக்கு என்னைக்குமே இன்ட்ரெஸ்ட் வராது. சோ என்கிட்ட இப்படி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு போய் உன் பின்னாடி இந்த காலேஜ்ல 4-5 பொண்ணுங்க நாய்க்குட்டி மாதிரி சுத்துவாங்கல்ல, அவங்க கிட்ட இந்த மாதிரி பேசு சொன்னவள் வேகமாக அந்த வகுப்பை விட்டு வெளியேறிவிட்டாள். அது பிரேக் டைம் என்பதால் எவரும் பெரிதாக அங்கு இல்லை. செல்லும் அவளையே பார்த்தவன், என்ன மாதிரி பசங்களை இவளுக்கு பிடிக்காதா? என்னமா நடிக்கிறா, சரியான கிராக்கு. அவளை வாய் விட்டு திட்டியவன் அங்கிருந்து சென்று விட்டான். Do you like her? அன்று பிரேக் டைம் என்பதால் நண்பர்கள் அனைவரும் கேன்டீனுக்கு சென்றார்கள். எல்லாரும் என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒரு ஜூஸ், எனக்கு ஒரு காஃபி. எனக்கும் ஒரு ஜூஸ். ஏனோ ரிஷி அவளை கண்ணிமைக்காமல் பார்த்திருந்தான். மீரா அவனுக்கு சற்று வித்தியாசமாக தெரிந்தாள். ஆனால் அது என்ன வித்தியாசம் என்று அவனுக்கு தெரியவில்லை. ரிஷி, உனக்கு என்ன? பவித்ரா ஒரு பக்கம் கேட்டுக்கொண்டிருக்க அது இவன் காதில் விழுந்த பாடுதான் இல்லை. தன்னை மறந்து மீராவை பார்த்து கொண்டிருக்க ஓங்கி அவன் பின்னம் தலையிலேயே தட்டினாள் பவித்ரா. ஏய், வலிக்குது பவி. அப்புறம் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கறதே பெரிய விஷயம், இதுல வெயிட் பண்ண வேற வைக்கிறியா? முதல்ல என்ன வேணும்னு சொல்லிட்டு அப்புறமா உன்னோட கனவு உலகத்துக்குள்ள நீ சுத்திக்கிட்டு இரு. அதில் லேசாக புன்னகைத்தவன் தனக்கு ஒரு ஜூஸ் வேண்டும் என்று கூறினான். பவித்ரா நண்பர்கள் அனைவரும் சொன்ன அனைத்து விஷயத்தையும் வாங்கி கொண்டு வந்து அவர்களின் டேபிளில் வைத்தாள். ஆமா, பேப்பர் பிரசன்டேஷன் வேற வருது, என்ன பண்ண போறோம்? நல்லா பண்ணணும். அத பத்தி நீ எதுக்காக கவலைப்படுற? நாம ஆசைத்திருவோம். ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்திருக்கிற டாபிக் வேற வித்தியாசமான டாபிக். எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. பவித்ரா அப்படி சொல்ல அதை ஆமோதிப்பது போல் மீராவும் ஆம் என்று தலையசைத்தாள். கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம். நீ ஏன் சொல்ல மாட்ட? உனக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கலாம். எங்களுக்கு அந்த டாபிக் சுட்டு போட்டாலும் வராது. ஒரு 4-5 நாள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அட, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் காய்ஸ். இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் தேடுவோம், அப்புறம் இன்னொரு நாள் மீதியை பாப்போம். ஆமா, அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டாலும் நீ தொந்தரவு பண்ணாம இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். ரிஷி அவளை குறு என்று பார்த்தான். உடம்பு முழுவதும் விஷம் என்று மனதிற்குள் அவளை திட்டினான். இப்ப எதுக்காக அப்படி பாக்குற? சரியான விஷப்பூச்சி. யார பார்த்து என்ன சொல்ற? ஏன், தமிழ்ல தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு புரியலையா? உனக்கு உடம்பு ஃபுல்லா விஷம்தான். அவ்வளவுதான். அவ்வளவு நேரமாக அவள் பிடித்து வைத்திருந்த பொறுமை மீராவிற்கு எங்கோ பறந்து விட்டது. பட் என்று கைக்கு கிடைத்த ஜூஸ் பாட்டிலை எடுத்து விசிற சட்டென சுதாரித்துக் கொண்ட ரிஷி அதிலிருந்து லாவகமாக நழுவி விட்டான். ஆனால் சுற்றியிருந்த அனைவருக்கும் மீராவின் செயலில் ஒரு கணம் கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. ரிஷியே அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தான்.
விட்டால் இந்நேரம் மண்டையை உடைத்திருப்பாள். இவளையா தான் இவ்வளவு நேரம் ரசித்து பார்த்தோம் என்று மனம் அவனை காரி துப்ப தலையை சிலுப்பி தன்னை சமன்படுத்திக் கொண்டான். ஏய் ஏய், உனக்கு நேரம் கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னடா பண்ணுவ? என்ன டாவா? ஆமாண்டா, பொடலங்கா. அவ்வளவுதான். இம்முறை ரிஷிக்கும் கோபம் வந்துவிட்டது. கைக்கு ஏதாவது கிடைக்குமா என்று அவன் சுற்றும் முற்றும் தேட அதை பார்த்த நண்பர்கள் பதறி போனார்கள். டேய் மச்சான், அமைதியாரா, வேணாண்டா என்று நண்பர்கள் அவனை சமாதானப்படுத்த நினைத்தார்கள். அந்த கிராக்க கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு. இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இன்னொரு தடவை என கிராக்குன்னு சொன்ன, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. மீராவும் அவனை மறுபடியும் எச்சரித்தாள். விட்டால் இருவரும் இங்கேயே அவர்களின் சண்டையை ஆரம்பித்து விடுவார்கள் போலும். நண்பர்களுக்கு இவர்கள் இருவரையும் சமாளிப்பது பெரும் பாடாக இருந்தது. ரிஷி, அவளை விடு, அவ இப்படிதான் உனக்கு தெரியும்ல. ஒரு கட்டத்தில் இருவரும் முகத்தை சுளித்தபடி அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் அங்கே அமர்ந்திருந்தார்கள். பிரச்சனையை விடுங்க, இப்ப நம்ம பண்ண போற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். நிறைய விஷயம் நம்ம அதுல தெரிஞ்சுக்க வேண்டியதற்கு. ரிஷி, எனக்கு தெரிஞ்சு இந்த டாபிக் எல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு சொல்லி கொடுத்து ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்ல. ரிஷி மீராவை முறைத்து கொண்டு பவித்ராவிடம் சரி என்று தலையசைத்தான். சரி சரி, நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன். ஆனா இதோ இவளுக்கு மட்டும் இல்ல. ஹலோ, உன்கிட்ட வந்து நான் ஒன்னும் கெஞ்ச கிடையாது. நீ சொல்லி தரலன்னா எனக்கு என்னமோ லாஸ் அப்படிங்கிற மாதிரி பேசுற. சர்தான் போடா. இவளை கொன்றால் கூட தவறு இல்லை என்பது போல் ரிஷிக்கு தோன்றியது. அருகில் இருந்த நண்பர்கள் அவனை மேலும் சமாதானப்படுத்தினார்கள். பற்களை கடித்தபடி எதிரே இருந்தவளை வெறி கொண்டு பார்த்திருந்தான். விட்டால் இங்கேயே அடித்து காய போட்டு விடுவான் போலும். அன்று அனைவரும் கம்ப்யூட்டர் லேபில் அமர்ந்து அவர்களுடைய பிரசன்டேஷனுக்கு தேவையான விஷயத்தை தேட ஆரம்பித்தார்கள். ஆளுக்கு ஒவ்வொரு சிஸ்டத்தை அவர்களுக்கு என்று எடுத்துக்கொண்டார்கள். ரிஷி அனைவரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், சரியாகத்தான் தேடுகிறார்களா என்று கவனித்தான். ஆனால் அவன் மீராவின் பக்கம் மட்டும் செல்லவில்லை. அவள் எக்கேடு போய் தொலையட்டும் என்று அவன் அப்படியே விட்டுவிட்டான். ஆனால் உண்மையில் மீராவுக்கு இப்படி தனியாக எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் தேடுவது கஷ்டமாக இருந்தது. அவள் பெருமூச்சு விட்டபடி தன்னுடைய மற்ற நண்பர்களை எட்டி பார்த்தாள். அவர்களோ ரிஷியின் உதவியோடு தேடி எடுத்து நோட்ஸ் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். என்னடா எல்லாரும் எழுதுறாங்க, நம்மளால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியலையே. ஒருவேளை இவங்கிட்ட நம்ம கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோமோ? மனதிற்குள் நினைத்தவள் எதிர்ச்சியாக ரிஷியை பார்த்தாள். அவனும் அவளை பார்த்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஆனால் அடுத்த நொடியே என்ன நினைத்தாளோ முகத்தை திருப்பிக் கொண்டாள். சரியான திமிரு பிடிச்சவன் வெள்ளக்காக்கா. திட்டியவள் வீராப்பை விட்டு இறங்கி வர மனம் இல்லாமல் அவளை தேட ஆரம்பித்தாள். ஒரு கட்டத்தில் மிகவும் போர் அடித்து போக அவன் முன்னால் தான் ஏதோ கண்டுபிடித்தது போல் ஆக்டிங் செய்ய நினைத்தவள் பெயிண்டை ஓபன் செய்து அதில் சிறு குழந்தையைப் போல அவளுடைய டிராயிங் மகிமையை காட்டிக்கொண்டு இருந்தாள். ரிஷி மீரா ஏதோ தீவிரமாக செய்து கொண்டிருப்பதை கவனித்தான். என்ன செய்கிறாள் என்பதை பார்க்க நினைத்தவன் அவள் அறியா வண்ணம் சற்று எக்கி பார்க்க அவள் செய்து கொண்டிருந்த காரியத்தை பார்த்தவனுக்கு சிரிப்பு முட்டி கொண்டு வந்தது. கட்டுப்படுத்தத்தான் நினைத்தான். ஆனால் கட்டுப்படுத்த முடியாமல் அவன் வாய்விட்டு சிரிக்க நண்பர்கள் அனைவரும் அவனைத்தான் திரும்பி பார்த்தார்கள். ஏன் மேடம் நிறுத்திட்டீங்க? கண்டினியூ பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அவன் அவளை கிண்டல் செய்ய, ஆமா இது எனக்கு முக்கியம்தான், உன் வேலைய நீ பாரு, எனக்கு ஒன்னும் உன்னோட ஹெல்ப் எதுவுமே தேவையில்ல. அவள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது நண்பர்கள் அனைவரும் அவள் என்ன செய்து கொண்டிருந்தாள் என்பதை எட்டி பார்த்தார்கள். சிஸ்டத்தில் இயற்கை காட்சியைப் போல ஏதோ ஒன்றை வரைந்து வைத்திருந்தாள். அதை பார்த்தவர்களுக்கும் சிரிப்பு வந்துவிட அடக்க மாட்டாமல் சிரித்தார்கள். பாவம், மீராவுக்கு தான் சற்று அவமானமாக இருந்தது. ஆரம்பத்திலேயே அவன் உதவி செய்கிறேன் என்று சொல்லும்போது ஒப்புக்கொண்டு இருக்கலாம். இப்பொழுது அசிங்கப்பட்டால் மீரா என்கிற நிலைமை வந்தது. இங்க பாருங்க, என்ன பார்த்து சிரிக்கிறதா இருந்தா யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். அப்புறம் நீ என்னோட மூஞ்சிலேயே முழிக்காத. ரிஷியை பார்த்து சொன்னவள் அங்கிருந்து சென்று விட்டாள். மீரா கோபமாகத்தான் சொல்லிச் சென்றாள். ஆனால் இது எல்லாம் கேட்ட நண்பர்களுக்குத்தான் ஏனோ சிரிப்பு வந்தது. எப்படியும் கோபமாக சென்றாலும் அவள் திரும்பி வந்து விடுவாள் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. ஒத்துக்கிட்ட மீரா. மீரா கல்லூரியில் இருந்து கோபமாக கிளம்பி வீட்டிற்கு வந்திருந்தாள். அன்று இரவு
கல்லூரியில் நடந்த நிகழ்வுகளை நினைக்காமல் மனதை திருப்புவதற்காக டிவியின் முன்பு அமர்ந்து இனிமையான பாடல்களை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த நேரம் அவள் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. மெசேஜ் சத்தம் கேட்டு மொபைலை எடுத்து பார்க்க புதிய எண்ணாக இருந்தது. யார் இது? புது நம்பர்ல இருந்து வாய்ஸ் நோட் வந்திருக்கு. மனதிற்குள் நினைத்து கொண்டே மெசேஜை ஓபன் செய்து பார்த்தவள் அந்த வாய்ஸ் நோட்டை ஆன் செய்து கேட்டாள். கேட்ட மாத்திரமே அவள் அதிர்ச்சிக்கு ஒரு எல்லை இல்லை. சட்டென அவள் கைகள் நெஞ்சத்தில் பதிந்தது. மீரா, டின்னர் ரெடி, வா சாப்பிடலாம். ஆதிரா சத்தம் கொடுக்க மீராவின் கைகள் பதட்டத்தில் அவள் மொபைலை தவறவிட, நல்ல வேளை கீழே விழுந்த வேகத்தில் அவள் மொபைலின் டிஸ்பிளே நொறுங்கவில்லை. இதோ வந்துட்டேன் நீ. விஜி, டின்னர் ரெடி. வந்துட்டேன். விஜயும் வந்துவிட மீரா தன் பதட்டத்தை மறைத்து இரவு உணவுக்காக டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தாள். விஜி, கௌதம் அம்மா சத்யாவை பத்தி ஏதாவது சொன்னாரா? சத்யா திருந்துற மாதிரி தெரியுதா இல்லையா விஜி? இல்ல முயல் குட்டி, அந்த சத்யா திருந்துற மாதிரி தெரியல. சரி விடுங்க, சத்யா மாறுவான். எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரம் முடிஞ்சிரும். எல்லாத்துக்கும் நேரம் காலம்னு இருக்குல்ல. கணவனுக்கு ஆறுதலாக ஆதிரா பேச இவர்கள் பேசியது எதுவுமே மீரா செவியில் ஏறவில்லை. அவள் பதட்டம் அவள் விழிகளில் அப்பட்டமாக தெரிந்தது. கடந்த நாட்களாக மீரா அமைதியாக இருப்பதை ஆதிரா, விஜய் இருவருமே கண்டு கொண்டனர். ஆனாலும் அதை பற்றி எதுவுமே கேட்கவில்லை. மீரா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? விஜய் கேட்டதை கூட காதில் வாங்காமல் ஏதோ சிந்தனையில் உணவில் கோலம் போட்டுக் கொண்டிருந்தாள் மீரா. மீரா, நாத்தனாரின் தோளை ஆதிரா தொட அதில் திடுக்கிட்டு ஆதிராவை பார்த்தாள் மீரா. ஏதாவது சொன்னீங்களா நீ? மீரா, ஆர் யூ ஓகே? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லனா, ஐ எம் ஆல் ரைட். அது காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை, அதான் அத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். மத்தபடி ஒன்னும் இல்ல. தன் அண்ணனின் சந்தேக பார்வையை கண்டு கொண்டு வராத புன்னகையை வரவழைத்து சொன்னவள் ஏதோ பெயருக்கு உணவை குறித்துவிட்டு தன் அறைக்குள் தஞ்சம் புகுந்தாள். முயல்குட்டி, மீராவோட நடவடிக்கையில எனக்கு என்னமோ வித்தியாசமா தெரியுது. முதல்ல எல்லாம் எவ்வளவு கலகலன்னு இருப்பா, ஆனா இப்போ ரொம்ப சைலண்டான பொண்ணா இருக்கா. தங்கையின் நடவடிக்கையில் வருத்தம் கொண்டு விஜய் வருத்தம் தெரிவிக்க அவன் தோளில் ஆறுதலாக சாய்ந்தாள் ஆதிரா. நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்க விஜி. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை வந்தா இப்படி இருக்கிறது நார்மல் தான். கணவனை சமாதானம் செய்தாலும் அவளுக்கும் இதே கேள்வி பல நாட்களாக இருக்கத்தான் செய்கிறது. தன் அறைக்கு வந்த மீரா சொல்ல முடியாத பதட்டத்தில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள். அவள் மனதில் பலவிதமான கேள்விகள் உண்டானது. கதவை தாழ்பால் போட்டு தொண்டையில் எச்சில் விழுங்கியவள் அந்த புதிய நபருக்கு அழைப்பு விடுத்தாள். முதலில் எடுக்கவே இல்லை. மீண்டும் மீண்டும் அழைக்க அழைப்பு ஏற்கப்படுவதாக தெரியவில்லை. நாம சந்திக்கலாமா மீரா? புதிய நம்பரிலிருந்து குறுஞ்செய்தி வர மீராவுக்கு தூக்கி வாரி போட்டது. இப்படி ஒரு விஷயத்தை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. மீண்டும் அதே எண்ணிலிருந்து, உனக்கு சம்மதம்னா நம்ம சந்திக்கலாம், விருப்பம் இருந்தா சொல்லு, நான் லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன். சத்யா மீண்டும் மீண்டும் அந்த எண்ணிலிருந்து ஒரு சில மெசேஜ்களை அனுப்பவும் வேகமாக அந்த எண்ணிற்கு ரிப்ளை செய்தாள். ஓகே, மீட் பண்ணலாம். இவள் பதில் மொழி அனுப்ப அடுத்த நொடியே அவளுக்கான லொகேஷன் வந்து சேர்ந்தது. அடுத்த நாள் காலையிலேயே அன்னோன் நம்பரிலிருந்து வந்த லொகேஷனுக்கு ஆட்டோ பிடித்து வந்திருந்தாள் மீரா. ஆட்டோவில் இருந்து இறங்கியவள், அண்ணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் சொல்லிவிட்டு அவள் முன்னேறி நடக்க ஒரு பெரிய வீட்டின் முன்பு வந்து நின்றாள். அந்த வீட்டின் கேட்டில் செக்யூரிட்டி நின்றிருந்தார். யார பாக்கணுமா? அது வார்த்தையை இழுத்தவள் அவள் சந்திக்க நினைக்கும் நபரின் பெயரை சொன்னாள். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா, நான் கேட்டுட்டு வரேன் என்றவர் அனுமதி வாங்கிவிட்டு 2வது நிமிடத்தில் மீண்டும் வந்தார். உள்ள வாமா. அந்த ஆள் உயர கேட்டை திறந்து விட்டார் செக்யூரிட்டி. நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு அந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தாள் மீரா. பதட்டம் மட்டுமல்ல, ஒருவித பயமும் அவளுக்குள் இருந்தது. அவள் விழிகளில் தென்பட்டது அந்த கார்டன் தான். பச்சை பசேலென பூக்களும் பலவித செடி கொடிகளும் நிறைந்திருக்க கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நடக்க ஆரம்பித்தாள். தூரத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. நெருங்க நெருங்க அந்த சத்தம் ஒருவனின் கதறல் மொழியாக கேட்டது. இங்க என்ன நடக்குது? யாரோ ஒருத்தர் கத்துற மாதிரி தெரியுது. மனதில் நினைத்தவள் சத்தம் வந்த திசையை நோக்கி நடக்க
அந்த கார்டனில் ஒரு பக்கம் 10 to 15 நபர்கள் நின்றிருக்கும் காட்சி புலப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கியதன் பின்னே அந்த நபர்கள் ஒருவனை போட்டு அடிப்பது தெரிந்தது. பார்த்ததும் அவளுக்கு பக் என்றிருக்க அவன் யார் என உன்னிப்பாக கவனித்தாள். இவனுங்க யாரு? ஏன் அவனை போட்டு அடிக்கிறாங்க? மனதோடு கேள்வி கேட்டவள் அடி வாங்கிக் கொண்டிருந்தவனின் முகத்தை கவனித்தாள். அடித்த அடியில் அவன் முகம் சிதைந்து போயிருந்தது. ரத்தம் அவன் முகத்தில் ஆங்காங்கே கொப்பளித்துக் கொண்டிருக்க அவனின் இரு விழிகள் நோண்டி எடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அடித்த அடியில் அவன் உடலின் சதைகள் கூட கிழிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்தவளுக்கு பயம் எகுற வாயில் கை வைத்து தன்னை சமன் செய்ய முயன்றாள். ப்ளீஸ், தயவு செஞ்சு விட்டுடுங்க. தாங்க முடியல. இதுக்கு பதிலா எனக்கு கொன்னுடுங்க. ப்ளீஸ் கில் மீ. அவன் அலறிய சத்தத்தில் மரத்தில் குடிக்கொண்டிருந்த பறவைகள் கூட ரெக்கைகள் படபடக்க பறந்து சென்றது. இவன் அன்னைக்கு என் கழுத்துல கத்தி வச்சவன் தானே? அவன் எப்படி இங்க? எதுக்காக இவனுங்க அவன் அடிக்கிறானுங்க? இவனுங்க யாரு? சந்தேகமாக அங்கு இருப்பவர்களை பார்த்தாள். அப்போது அந்த கொடூரமான காட்சியை பார்த்து கொண்டு மரபெஞ்சில் ஒருவன் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் காட்சியும் அவளுக்கு தெரிந்தது. அதே நேரம் அவனுக்கு அருகில் ஒருவர் நின்றிருக்க அவர் எதேர்ச்சையாக திரும்பினார். தம்பி, மீரா வந்துட்டாங்க. அமர்ந்திருந்தவனின் காதருகே குனிந்து அவர் சொல்ல அவரை பார்த்தவளுக்கு இன்னும் அதிர்ச்சிதான் கூடியது. லேசாக முகம் திருப்பி அவள் வருகையை புரிந்து கொண்டவன் அவன் முதுகில் சொருகி இருந்த கன்னை எடுத்து எழுந்தான். எழுந்த வேகத்தில் அடியாட்கள் அடித்துக் கொண்டிருந்த அந்த ரவுடியின் நெற்றிப்பொட்டில் குறிப்பார்த்து சுட்டான். முதலாக ஒரு கொலையை நேரில் பார்த்த மீராவின் இதயம் துடிப்பதையே நிறுத்திவிட வின கத்தி பயத்தில் வாயை மூடினாள். நெஞ்சத்தின் துடிப்பு சரமாரியாக எகிற இதயம் துடித்த வேகத்தில் தலையும் சுற்றியது. என்னவள் சத்யாவை பார்த்த அந்த ஒரு நொடி அதிர்ந்து போனாள் மீரா. அவளுக்கு அதற்கு மேல் பேச வார்த்தைகளே வரவில்லை. மீராவின் உடல் நடுங்கி போனது. இதுவரை பார்த்த சத்யா வேறு, ஆனால் இவன் மனிதனே அல்ல என்கிற நிலைக்கே வந்துவிட்டாள். எந்த ஒரு கருணையும் இல்லாமல் அந்த ரவுடியை கொன்றவன் இப்பொழுது மீராவின் புறம் திரும்பினான். அருகில் இருந்த வேலையாள் அவன் மீது தெரித்த இரத்த துளிகளை துடைக்க டவல் ஒன்றை கொடுத்தான். சத்யாவின் கால்கள் மீராவை நோக்கி முன்னேறி நடக்க மீராவின் கால்களோ அவன் செய்த காரியத்தில் பயத்தில் பின்னால் சென்றது. எதுக்கு மீரா பின்னாடி போற? இங்க வா. இல்ல சொன்னவள் வந்த வேகத்தில் பின்னால் திரும்பி போக பார்க்க அவளை அங்கிருந்து செல்ல விடாமல் 2 அடியாட்கள் அவளை வழிமறைத்தார்கள். சத்யா அவர்களை பார்த்து வேண்டாம் என்று கண் அசைவில் தடுக்க அவர்களும் அதற்கு மேல் முன்னேறவில்லை. நீ பயப்படுற அளவுக்கு இங்க ஒண்ணும் இல்ல. இங்க வா மீரா. ஹேய், வாய மூடு. இத்தனை நாளா நீ ஒரு நம்பிக்கை துரோகின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு கொலைகாரனா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் ஒன்னும் அவனை வேணும்னு கொல்லல. அன்னைக்கு அவன் தான் அவன் கழுத்துல கத்தி வச்சான். அதனாலதான் கொன்னேன். அன்னைக்கு அவன் என்ன கொன்னு இருந்தா கூட இந்நேரம் நான் சந்தோஷப்பட்டு இருப்பேன். மீரா இப்படி சொல்ல சத்யாவிற்கு கோபம் தான் வந்தது. மீரா, போதும், நிறுத்துறியா? அவன் கண்கள் சிவக்க கர்ஜித்தான். மீரா இங்கு வந்தது வீண் என்று புரிந்தவள் மீண்டும் அவ்விடம் விட்டு செல்ல எத்தனைத்தாள். ஆனால் இம்முறை சத்யாவே அவளை வழிமறைத்தான். பின் பெண் அவளை அங்கிருந்து செல்ல விடாமல் அவளின் கரம் பற்றினான். என் கைய விடு, என் கைய விடு. எவ்வளவோ போராடி அவனிடம் இருந்து தன்னுடைய கையை பிரித்து எடுத்துக்கொள்ள முயற்சித்தாள். ஆனால் முடியவில்லை. அவனின் இறுக்கமான பிடிக்குள் பெண்ணவளின் சின்ன கரம் மாட்டி தவித்தது. என விடடா, விடு. அவள் அவனிடம் இருந்து விலகி செல்ல நினைக்க நினைக்க சத்யாவின் பிடி இறுக்கமானது. அது மீராவிற்கு வலியை கொடுத்தது. அவன் அழுத்தமாய் பிடித்த இடம் சிவக்க ஆரம்பித்தது. வலிக்குது, விடு. இம்முறை அவளால் வலி தாங்க முடியவில்லை. கண்களில் இருந்து கண்ணீர் வடிய அவள் கண்ணூர முதிர்த்த கண்ணீரை பார்த்தவனுக்கு மனம் இறங்கியது. சட்டென்று தன் பிடியின் இறுக்கத்தை குறைத்தான். அவனிடம் இருந்து கையை உருவி கொண்டவள் தன் கையை பார்க்க அது சிவந்திருந்தது. சத்யாவும் அதை கவனித்தான். அவளை காயப்படுத்துகிறோம் என்று அவனுக்கு புரிந்தது. என்ன மன்னிச்சிடு. சொல்லியபடியே அவளை நோக்கி ஒரு அடி முன்னால் வைக்க உச்சக்கட்ட கோபத்தில் தன்னுடைய 5 விரலும் அவன் கன்னத்தில் பதியும்படி ஓங்கி அறைந்திருந்தாள் மீரா. அவள் அடித்த சத்தம் அவ்வளவு பெரிய இடத்தில் எதிரொலித்தது. அங்கிருந்த பாடிகார்ட்ஸ் அனைவரும் இதை அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள்.
முத்து அண்ணாவிற்கு மீரா சத்யாவை அடித்தது கோபத்தை வரவழைத்தது. இருப்பினும் சத்யாவின் முன்னால் எதுவும் சொல்ல முடியாமல் பல்லை கடித்தபடி அமைதியாக இருந்தார். அவள் அடித்தது அவனுக்குமே கோபத்தை வரவழைத்தது. இருப்பினும் பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டவன் தன்னை நிதானப்படுத்தினான். பின் பொறுமையாகவே அவளிடம், நீ தேவையில்லாம என் மேல கோவப்படுற மீரா. அவன் சொல்லி முடிக்கவில்லை. மற்றொரு கன்னத்திலும் அறைய கை ஓங்கிய அவளின் கரத்தை சட்டென பிடித்து தடுத்தான். அதுவரை பொறுமை காத்தவனால் இப்பொழுது முடியவில்லை. ஒரே இழுப்பில் அவளை தன் பக்கமாக இழுத்தவன் பின் அவளின் கரத்தை அவளின் முதுகுக்கு பின்னால் மடக்கி பிடித்தான். அவளின் கழுத்து வளைவு வரை குனிந்தவன், நீ என்ன ரொம்ப கோவப்படுத்துற மீரா. நானும் உன்கிட்ட பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறேன். என் மீராவுக்கு இந்த அளவுக்கு கோவம் வருமான்னு எனக்கு இன்னைக்குதான் தெரியும். நான் ஒன்னும் உன்னோட மீரா இல்ல. முதல்ல விடு என்ன. அம்மா, என்னோட மீரா இல்லையா? அப்புறம் எதுக்கு உங்க வீட்டுல கல்யாணம் பேச்சு எடுக்கும் போது அங்க இருக்க பிடிக்காம இங்க வந்த மீரா? அவன் அப்படி கேட்க அதுவரை அவன் பிடிக்குள் துள்ளிக் கொண்டிருந்தவள் ஒரு நொடி ஆச்சரியத்தில் அமைதியானாள். எனக்கு தெரியும் இன்னும் உன்னோட மனசுல நான் தான் இருக்கேன்னு. என்ன உன்னால தூக்கி எறிய முடியல. அவன் அப்படி கேட்க அவளின் மனம் ஆம் என்று தலையசைத்தது. ஆனால் அதை அவன் முன்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. காதலுக்கும் கோபத்திற்கும் இடையில் நடக்கும் போராட்டத்தில் சிக்கித் தவித்தவளின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. தன்னை அவள் புரிந்து கொள்ளாமல் பேசும்போது அவனுக்கு கோபம் வருகிறதுதான். ஆனால் அவள் அழுவதை இவன் என்றும் விரும்பவில்லை. எனவே அவளை விட்டுவிட்டான். இங்க பாரு, தேவையில்லாம கோவப்படாத. எனக்கு உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. அதனாலதான் உன்னை வர சொன்னேன். ஆனா உன்கிட்ட பேச எனக்கு எதுவுமே இல்ல. சும்மா தேவையில்லாம கோவப்படாத மீரா. உனக்கு உன்னோட குடும்பத்து மேல இருக்கிற நம்பிக்கை உன் கண்ணை மறைச்சிருச்சு. உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நீ பாக்குற குடும்பம் உண்மையிலேயே நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. தப்பு எல்லாம் ஏன் மேல நினைக்கிறல்ல, அப்படியே வச்சுக்கோ. உனக்கு விலக்கி சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அவன் அப்படி சொல்லவும் ஒரு நொடி புருவம் நெறித்து குழப்பத்துடன் சத்யாவை பார்த்தாள் மீரா. உனக்கு உன்னோட குடும்பம் தான் முக்கியம் இல்லையா? அப்போ ஒரு விஷயத்த கேட்டுக்கோ. இந்த வாரமே உன்னோட அண்ணனோட உயிருக்கு என்னால உத்தரவாதம் தர முடியாது. முடிஞ்சா அவனுங்களை ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. போய் சொல்லு. இறுக்கமான முகத்தில் சத்யா கூற அதில் அவன் விளையாடவில்லை என்று மீராவிற்கு புரிந்தது. அவளுக்கு இந்த இடத்திற்கு ஏன் வந்தோம் என்று தோன்றியது. எனவே அவள் அடுத்த நொடியே அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். செல்லும் அவளையே கண்ணிமைக்காமல் பார்த்திருந்தான் சத்யா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சத்யா? அது என்னோட மீரா இல்ல முத்தண்ணா. அதை கேட்டு முத்துவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவருக்கு மீரா மற்றும் சத்யாவின் பழக்கத்தில் முன்னரே சந்தேகம் இருந்தது. ஆனால் இதுவரை அவன் எதையும் வெளிப்படையாக சொல்லியதில்லை. ஆனால் இப்பொழுது சத்யா சொல்லும் வார்த்தை முத்துவுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்தது. இங்கு அழுது கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள் மீரா. அவளுக்கு சத்யாவின் மீது கோபமாக வந்தது. அவன் பிடித்து கண்ணி போன தன்னுடைய கையை பார்த்தாள். இறுதியாக அவன் கௌதம் மற்றும் விஜயின் விஷயத்தில் சொன்னது அவள் நினைவில் வர கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தவள் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தாள். இல்ல சத்யா, நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது. என்னோட அண்ணன்களை என்ன மீறி உன்னால தொட முடியாது. நான் அதுக்கு என்னைக்குமே விடமாட்டேன். மனதில் ஏதோ ஒரு முடிவை எடுத்தாள். சத்யாவை எப்படியும் விஜய் மற்றும் கௌதமின் அருகில் நெருங்கவிடக் கூடாது என முடிவு செய்தாள். பாவம், மீராவிற்கு அப்பொழுது தெரியவில்லை. பணத்திற்கும் நட்பிற்கும் பகைக்கும் இடையில் நடக்கும் இந்த போட்டியின் மத்தியில் சிக்கிக்கொண்டு தவிக்கப் போவது அவள்தான் என்று. விதை கண்ணாமூச்சி ஆட காதலனே இன்று எதிரியாய் வந்து நின்றான். இதில் வெல்லப் போவது அவளுடைய காதலா இல்லை அவளுடைய பாசமா? அபி அலப்பறைகள். அபி, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு குயிக்கா கிளம்பு. அவள் கண்டிப்பான குரலில் கூற, மம்மி இன்னும் 10 minutes ப்ளீஸ். அபி கண்கள் சுருக்கி கேட்டு அவன் பெட்டில் குதித்து டெடி பியரை வைத்து விளையாடிக் கொண்டு இருந்தான். இடையில் கை வைத்து ரேணு அவனை முறைத்து பார்த்தாலும் அவள் மகனின் சேட்டையை அவள் மனம் ரசித்தது என்னவோ உண்மைதான். ரேணுவின் பார்வையை ஓரக்கண்ணால் பார்த்த அபி பெட்டிலிருந்து ஓடி வந்து அவள் காலை கட்டிக்கொண்டான். குட்டிப்பையா, சின்ன இது புது பழக்கம்? கேட்டுக்கொண்டே அவன் உயரத்திற்கு குனிந்தாள் ரேணு. அவள் கன்னத்தில் மெதுவாக முத்தமிட்ட அபி கிளுக்கென்று சிரித்தான். அவன் சிரிப்பில் மொத்தமாக அவள் தாய் மனம் நழுவ ஆரம்பிக்க என்ன என்பது போல ரேணு புருவம் உயர்த்தினாள்.
இப்போ சொல்லிட வேண்டியது தான். மைண்ட் வாய்ஸில் பேசிக்கொண்ட அபி. என் செல்ல மம்மி, புஜ்ஜி மம்மி, தங்க மம்மி தானே? அபி அவளை பாராட்ட ஆரம்பிக்க, போதும் நிறுத்து, என்ன வேணும் கண்ணா உனக்கு? அவன் தலையை வருடியபடி கேட்டாள் ரேணு. நான் ஸ்கூலுக்கு போறேன் மம்மி. பட் பட் அவன் சொல்லாமல் இழுக்க, சொல்லுடா குட்டி பையா என அவள் குழப்பமாக கேட்க, அவன் ஏதோ சொல்லப் போகிறான் என அவள் ஆவலாக பார்த்தாள். ஆனால் அவன் தினமும் சொல்லும் அதே டயலாகை தான் கூறினான். ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கி நீவியவன். எனக்கே கார்ட்ஸ் வேண்டாம் மம்மி, நான் ஸ்கூலுக்கு போவேன், குட் பாயா இருப்பேன், எந்த சேட்டையும் செய்ய மாட்டேன், ப்ளீஸ். அவன் கண்கள் சுருக்கி கெஞ்சினான். சாதாரணமாக அவனை பார்த்திருந்த ரேணுவிற்கு அவன் நிலைமை புரியத்தான் செய்தது. இருந்தும் சூழ்நிலையை யோசித்து பார்த்தவள், அதெல்லாம் முடியாதபி, உன் கூட அவங்களும் வருவாங்க. முகத்தை கடுமையாக வைத்து கண்டிஷனாக கூறினாள். அவன் கன்னத்தை ஏந்தி நெற்றில் இதழ் பதித்து பேக்கை மாட்டிவிட்டு அவனை வெளியே அழைத்து வந்தாள். அபியை ஸ்கூலுக்கு அழைத்துச் செல்ல கார்ட்ஸ் தயாராக இருந்தார்கள். அவன் வீட்டிலிருந்து வெளியே அடியெடுத்து வைத்ததுமே இடப்பக்கம் ஒருவர் வலப்பக்கம் ஒருவர் வந்து திமிரி கொண்டு நிற்க, அவர்களை பார்த்து அபியின் முகம் அஷ்டகோணலாக வளைந்தது. படுத்துறாங்கடா யப்பா என்று பெருமூச்சை விட்டான். பாய் மம்மி. ரேணுவிற்கு கை அசைத்தபடி காரில் ஏறி புறப்பட்டான். காரில் கூட அவனால் இப்படியும் நகர முடியவில்லை, அப்படியும் நகர முடியவில்லை. எப்பவுமே எனக்கு விண்டோ சீட் ராசி இல்ல போல. உதடுகள் முணுமுணுத்தவன் பக்கத்தில் இருந்தவனின் டிஷர்ட்டை பிடித்து டக் டக் என்று இழுத்தான். என்ன குட்டி பையா? அவர் பவ்யமாக கேட்க, இப்ப எதுக்கு ரோலக்ஸ் மாதிரி டெரரா பேசுறீங்க? இப்படி நகருங்க, ஐ வாண்ட் விண்டோ சீட். முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு சொன்னான். அந்த கார்டு அவனுக்கு எந்த பதிலும் கூறாமல் மீண்டும் சிலை போல முகத்தை திருப்பிக் கொண்டான். என்ன, நம்ம சொன்னது காதல விழலையோ? மனதிற்குள் யோசித்தவன் முயற்சியை கைவிடாமல் இந்த பக்கம் திரும்பி, ஹலோ. முடிந்த அளவு அபி இறுக்கமான குரலில் அழைத்து பார்த்தான். அந்த கார்டு இவன் என்ன கேட்கப் போகிறான் என தெரிந்து அபி பக்கமே திரும்பவில்லை. என்னடா இது, புது ட்ரிக்கா இருக்கு, யாரும் அசையவே மாட்டேங்கிறாங்க என மனதில் நினைத்து முகத்தை சோகமாக வைத்திருந்தான். இன்னைக்கு மம்மி கூட எங்க கூட வரல. இருக்க இருக்க பாடி கார்ட்ஸ் கவுண்ட் அதிகமாயிட்டே போகும் போலையே. இரு பக்கமும் திடகாத்திரமாக இருவர் அமர்ந்திருக்க அவனுக்கு வெளியே படர்ந்திருக்கும் வெளிச்சம் கூட தெரியாமல் அவன் உயரத்திற்கு எங்கும் பார்க்க முடியாமல் போனது. ஒரு வழியாக அவன் ஸ்கூலும் வந்து சேர்ந்தது. அப்பாடா, ஸ்கூல் வந்துச்சு. கார் திறந்ததும் பேக்கோடு உள்ளே ஓடினான். கார்ட்ஸ் அவனுக்கு முன்பாகவே வந்து கிளாஸ் ரூமின் வாயிலில் நிற்க அவர்களை ஜென்ம எதிரிகளைப் போல முறைத்தான் அபி. அவர்களை யார் என்றே தெரியாது என்னும் ரீதியில் கிளாஸ் ரூம் உள்ளே சென்றான். அங்கு சென்றதும் இறுக்கம் தளர்ந்து லேசாக சிரித்தான். அவனது நண்பர்களிடம் குதூகலமாக கலகலவென பேசினான். அதே போல படிப்பிலும் கெட்டிக்காரனாக இருந்தான். அதிகமாக திட்டும் வாங்கினான். அவன் கிளாஸ் மிஸ்ஸை திட்டவிட்டு முறைக்கவும் செய்தான். அபினவ், என்ன பார்வது? சொல்றத ஒழுங்கா செய். டிசிப்ளின் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே மிஸ். நாலா பக்கமும் அவன் தலையசைத்து கூறினான். குட் பாய். அவனை பற்றி தெரியாமல் டீச்சரும் பாராட்டினார். ஒரு நக்கல் சிரிப்போடு அவன் நண்பர்களோடு அமர்ந்தான் அபி. சரியாக 1 மணி நேரத்தில் இன்டர்வல் வந்தது. அபி அவன் கிளாஸ் நண்பனோடு பாத்ரூம் செல்லலாம் என்று எழுந்தான். சில அடி எடுத்து வைத்ததும் தான் உணர்ந்தான். யாரோ தன்னை நோக்கி வருவதை அவன் திரும்பி நின்று நிமிர்ந்து பார்த்தான். அவனது பாடிகார்ட்ஸ் கையை கட்டிக்கொண்டு அவனையேதான் பார்த்து கொண்டு இருந்தார்கள். அபியின் நண்பனோ, டாய் அபி, என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா? அவரை இங்கே இருக்க சொல்லு, உன்னால எங்க மானமும் போயிடும் போல. அவன் நண்பன் குட்டியாக இருந்து கொண்டு அபியை இன்னும் ஏற்றிவிட்டான். இங்கேயே இருங்க, நான் தனியா போகல, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போறேன். அபி நிமிர்வாக பெருமையாக கூறினான். தம்பி, இல்ல, நீங்க எங்க போனாலும் நானும் வருவேன். நீங்க அடம் பிடிச்சா மேடம்க்கு கால் பண்ணி சொல்லிடுவேன். பாடி கார்ட்ஸ் கட் அண்ட் ரைட்டாக ரூல்ஸை விளக்கினர். அபியின் நண்பனோ, என்ன அபி இது? ஓகே, நீ அவர் கூடவே வா, நாங்க போறோம்.
அவர்கள் கூறிவிட்டு முன்னே சென்று விட்டனர். அவன் நண்பர்கள் எல்லாம் இவர்களால் தன்னை விட்டு செல்வதை விரும்பாத அபிக்கு சற்று கோபமாக இருந்தது. இந்த காட்ஸ நம்மளால விரட்ட முடியாது, ஆனா அவங்களே போகணும். ஸ்கூல் முடியும் வரை காத்திருந்தான். ஸ்கூல் முடிந்ததும் ஒவ்வொரு குழந்தைகளாக வெளியே வந்தார்கள். அனைவரும் ஒன்றாக ஓடி ஆடிக்கொண்டு துள்ளி குதித்தபடி கேட்டை தாண்டி செல்வதை பார்த்த அபிக்கு அவனும் சிறகு முளைத்த பட்டாம்பூச்சியாக பறக்க ஆசை தோன்றியது. அவன் மனதில் தோன்றிய உற்சாகத்தை கலைக்கவோ கெடுக்கவோ விரும்பாதவன் துள்ளி குதித்து ஓட அவன் பின்னாடியே பாடிகார்ட்ஸும் ஓடி வர இவர்கள் பிடித்து விடுவார்கள் என்கிற எண்ணத்திலேயே அவன் இன்னும் வேகமாக அடியெடுத்து வைக்க அவன் கட்டுப்பாடின்றி நட்ட நடு ரோட்டிற்கு சென்றான். சட்டென அவனை தன் பக்கம் இழுத்தது ஒரு வலிய கரம். அபிக்கு மிக அருகில் கிரீச் என்ற சத்தத்தோடு ஒரு கார் சடன் பிரேக் போட்டு நின்றது. அபி அந்த திடீர் சத்தத்தில் பயந்தவன். தன்மீதுதான் ஏதோ மோத வருகிறது என பயந்து உடல் நடுங்க இழுத்தவனின் கரத்தில் ஒன்றினான். காரில் இருந்தவர் அபியை நோக்கி கோபமாக இறங்கி வர அபி அருகில் இருந்த கௌதமை பார்த்ததும் அவர் அப்படியே நின்று, சார் நீங்க கை நீட்டி தடுத்த கௌதம் கிளம்புங்க என்பது போல கஞ்சாடை செய்தான். கௌதமிற்கு நன்கு பரிச்சயமான நபர் என்பதால் அவரும் எதுவும் சொல்லாமல் காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். அப்போதும் கூட அபி கண் திறக்காமல் உடல் நடுங்க கௌதம் கை அணைப்பிலேயே இருந்தான். பாடிகார்ட்ஸ் என்ன செய்வது என தெரியாமல் முழித்துக் கொண்டு நின்றிருந்தார்கள். அவர்களை தீப்பார்வை பார்த்தான் கௌதம். சட்டென தன்னை நிதானித்துக் கொண்ட கௌதம் கடுமை முகத்தை உடனே மாற்றினான். அபி எழுந்துரு, என்ன பாரு. அவன் குரல் கேட்டதுமே மெதுவாக இமைகளை பிரித்த அபி கௌதம் முகத்தை கண்களில் திறந்து பார்த்தான். பிக்மேன் மெதுவாக அழைத்து சட்டென அவனை எக்கி கட்டிக்கொண்டான் அபி. கௌதம் அவன் அணைப்பில் இன்பமாக அதிர்ந்தாலும் இந்த தருணத்தை ரசித்தான். ஆனால் திடீரென்று என்ன நினைத்தானோ உடனே அவனிடம் இருந்து விலகினான் அபி. கௌதம் அவனை புரியாமல் பார்த்தான். கையை கட்டிக்கொண்டு அவனை நிமிர்ந்து பார்த்தவன், "Who are you, man?" அவன் புருவம் உயர்த்தி கேட்டான். அவன் கேள்வியில் கௌதம் அசராமல் எழுந்து அவனைப் போலவே நின்றான்.